எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உங்க படிப்புல அற்புதங்கள் செய்தார். உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க வீட்டுல, குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில திருமண காரியங்கள், வீடு கட்டுவது, பல நன்மைகள் ஆண்டு செய்திருக்கின்றார். ஓ அல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். ஓ நீ மகிமை பாத்திரரே, கிருபைக்கு பாத்திரரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஓ பரிசுத்தர், 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 சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேலும் வருகிறவரே. ஓ இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். சொல்லுமா, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உணர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட சொல்லுவோமா, எஸ் லார்ட். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சொல்ல சத்தத்தை உயர்த்தி, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஓ இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். ஆமென். இதுவரை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்தி. நல்ல கரங்கள் ஆண்டு மகிமைப்படுத்துங்க. நல்லா உற்சாகத்தோடு இதுவரை நடத்தின தேவன் எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க பாருங்களா. நான் சத்தம் வரல. ஹல்லேலூயா. சத்தமா, மொத்தமா, சுத்தமா, எது கேட்டாலும் அப்படிதான் வருதுன்றீங்களா? சுத்தமா சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி. நன்மை செய்தார் தானே? ஹல்லேலூயா. அவள் நன்மை செஞ்சுட்டு கூட கையை தூக்க என்ன பண்றோம்? வெக்கப்படுறோம். ஒரு சோம்பேறி தானோ இதை தூக்கணுமா? ஹல்லேலூயா. அவர் ரெண்டு காரங்கள்லாம் ஆணிகள் அடித்து அந்த நினைச்சிருந்தீங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏஞ்சி குச்சி உற்சாகம் என்ன பண்ணி நல்ல என்ன பண்ணிருப்பீங்க? ஆமென். ஓல் மணி நேரம் அவர் சிலுவையில் கரங்கள் ஆணி எடுத்து என்ன பண்ணார்? அவர் நமக்காக. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் அந்த கரங்கள் அல்லே சொல்றதுக்கு என்ன பண்றோம்? சோம்பேறி என்ன பண்றோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். சத்தம் அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம். உண்மையில ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு வருஷம் காலம் எவ்வளோ பிரச்சனை வந்தது. மதில் போல பிரச்சனை, தண்ணீர் போல, கடல் போல, சவுர போல பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் அதை மேற்கொள்ள, அதை தாண்ட
அதை உடைக்க, நிர்மூலமாக்க, சுக்குநூறாக்க நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார்? கிருபை கொடுத்து தேவன் உற்சாகத்தோடு கலந்து என்ன பண்ண போறோம்? பாடல சேர்ந்து என்ன பண்ண போறோம்? நம்பி பாட போறோம். நல்ல கலந்தடி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நல்ல கந்தடி நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி. நல்ல கரங்கள் தட்டி ஓ நன்றிய கரங்கள் தட்டி ஆண்டவரை தெரிவிப்படுத்துங்க பாருங்களா. ஆமென் ஆமென். glory glory. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நல்லா ஆமென். உம்மை உயர்த்திடுவே. ஆமென் ஆமென். அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நல்ல சத்தத்தோடு கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் ஆமென். glory ஆமென். நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். ஆமென். glory உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. glory glory
போட்டு என்னென்ன பிரச்சனை சந்திச்சீங்கன்னா ஒரு லிஸ்ட் போட்டு சந்திச்சோமா இல்லையா பிரச்சனை? ஏன்னா இருக்கிறீங்களா? போன வருஷத்துல இந்த வருஷத்துல ஒரு பிரச்சனை இல்லைங்க. எனக்கு என் வாழ்க்கை சுலபமா போச்சுங்க. ஒரு வியாதி இல்லை, ஒரு நஷ்டம் இல்லை, ஒரு ஏமாற்றுதல் இல்லை, ஒரு சண்டை இல்லை. என் வாழ்க்கை சூப்பரா போய் சொல்றவங்க கை விட்டுங்க பார்க்கலாம். என்ன இருக்கிறீங்களா? யாருக்குமே இல்லை. பாருங்க, பிரச்சனைனால தான் என்ன பண்றோம், ஆண்டவர் இன்னும் நெருங்கி வரும். அப்போ ஒரு லிஸ்ட் என்ன பண்ணணும்? இப்பதான் நான் ஒரு லிஸ்ட் என்ன பண்ணுவேன், நான் 10 அடிஷனல் ஷீட் என்ன பண்ணுவேன், நான் வாங்குவேன். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் என்ன கை விடல. ஆமென். உங்களுக்கு என்ன பண்ணல? ஹல்லேலூயா. அது நம்ம ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ள போனாலும் அது ஒரு நமக்கு ட்ரைனிங்கா கூட என்ன பண்றது, மாறுது. ஆமென். ஹல்லேலூயா. அது சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்மளாம் பாக்கியவான்கள். எல்லாம் சோதனை சகிச்சு 31ல என்ன சந்தோஷமா என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப புது வருஷத்துக்கு போகும்போது ஐயோ வருஷம் அது நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இந்த வருஷம் எப்படி நடக்குமா? தேவையில்லை. ஹல்லேலூயா. அழகா பவுல் சொல்றாரு பாருங்க, வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? முந்தினவர்களை நினைக்க வேண்டாம். ஆமென். அப்புறம் இதோ விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஹல்லேலூயா. ஃபோக்கஸ் ஆன் ஃபியூச்சர். பழைய வருஷம் கண்ணீரா மறந்துடுங்க, பிரச்சனையா மறந்து ஏமாத்துனாங்களா மறந்துடுங்க. புதிய வருஷத்தை நம்ம போக போறோம். இந்த 12 மணிக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம மறந்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எதை நீங்க மறக்கணுமோ, எப்படி பாஸ்டர் மறக்கணும், வேற வழியே இல்லை. அந்த பாரத்தோட நீங்க புதிய வருஷத்துல போனீங்கன்னா அந்த பழைய வருஷ பாரமும் அந்த புதிய வருஷ பாரம் டபுள் ஆயிடும் உங்களுக்கு. எத்தனை பேர் சொந்த புரியுதுங்க? ஹல்லேலூயா. அந்த கண்ணீரோட நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த பழைய வருஷம் இருக்கிற கண்ணீரும் அந்த புதிய வருஷத்துல கண்ணீரும் டபுள் என்ன பண்ணணும் உங்களுக்கு. அப்போ இந்த பழைய வருஷத்துல இந்த 12 மணிக்குள்ள எல்லாம் என்ன பண்ணும், மறந்துடணும். மறக்க வேண்டியதை உங்களுக்கு தெரியணும், என்னென்ன மறக்கணும்ட்டு. எல்லாம் மறக்க வேண்டிய மறந்து, விட வேண்டியதை விட்டு, கொடுக்க வேண்டியதை கொடுத்து, உங்களை சுத்திகரிச்சு இந்த புதிய வருஷத்துக்கு போகும்போது கரை திரை இல்லாம எப்படி போகணும், ஒரு புது சிருஷ்டியாய் போகணும். எப்படியா போகணும்? புது சொல்லுங்க, புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. பழையசெல்லாம் என்ன பண்ணணும், விட்டுடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விட்டுருங்க. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ காதுல வாங்கிட்டு விடுறீங்க, நிஜமா இதுதாங்க. புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க பழைய காரியம்லாம் பண்ணணும். நீங்க விட்டு விடணும், கவலை விட்டுடணும், சோறு விட்டுடணும், கண்ணீரை விட்டுட்டு ஒரு புது மனுஷனா பண்ணுங்க. புதிய நொழிங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய காரியங்களை வைத்திருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் புதிய வருஷத்தில். ஆமென். இன்னொரு பாடல் நாம பாடலாம். ஆண்டவர் மகிமைக்கென்று. நீர் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்லுகிறேன். என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. அப்படிதானே? தாயின் கருப்பு உருவாகிறதுக்கு முன்பதாக நம்மை நாள்தோறும் அவர் பாதுகாத்து வந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நம்மை வழிநடத்தி தேவன் உற்சாகத்தோடு நம்ம போறோம். பாடலை நாம் சேர்ந்து பாட போறோம். அல்லேலூயா. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை நல்லா கரங்க தட்டி கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவர். சொல்லுங்க, நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே தந்தவனை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீர். வந்தாரா? காத்து வந்தாரா? பாவியாக நான் வாழ்ந்த பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும்
பலி செலுத்தியே ஜீவன் தந்தவர் நல்லா நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை ஆமென். நான் திக்கற்று துணை நின்று திகத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் தூக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணை நின்று திகத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. கோடி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடும். ஆமென் நன்றி ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க நன்றி செலுத்தியே glory கோடி நன்றி பலி செலுத்தியே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேச நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாத உன் கிருபை நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மறவாத நேச நீர் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையால் நாள்தோறும் தாங்கி நீரையா. கோடி நன்றி பலி செலுத்தியே ஆமென் ஆமென். ஓ ரபாபா சத்தன் சொல்லுங்க கோடி நன்றி பலி செலுத்தியே ஆமென் ஆமென். glory glory சொல்லுங்க நன்றி 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 பலி செலுத்தியே ஆமென். நான் தந்தவரை பாடுவேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு. இன்னொரு முறை சொல்லுங்க சொல்லுங்க முறை. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன். இந்த சத்தத்தை உயர்த்தி நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நல்லா கரங்கள் தட்டி. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் இயேசுவே நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். ஆமென் glory glory ஆமென். நன்றி நன்றி பலி செலுத்தியே ஆமென். ஜீவன் தந்தவரை நல்ல கரங்கள் தட்டி ஹalleluya ஹalleluya. ஐயோ 26 எப்படி இருக்குமோன்ட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கிறீங்களா? இருக்குது நல்லா கேள்விக்குறி. நல்லாவே இருப்பீங்க நீங்க. ஹalleluya. நீங்க 26ல பிளான் நீங்க போட்டீங்களோ போடலையோ எனக்கு தெரியல. ஆனா 26க்கு ஆண்டவர் பிளான் போட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு பிளானை போட்டாரு. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிளானை போட்டாரு. உங்க வேலையில ஒரு பிளானை போட்டாரு. உங்க சரீரத்தில் ஒரு பிளானை போட்டாரு. எல்லாம் எப்படி தீமைக்கான நன்மைக்கு எதுவானதான். எரேமியா 29:19 வாசிக்கிறோம். நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகள் அறிவேன். அறிந்திருக்கிறாரா? அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல
சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் எல்லாம். ஆமென். கலந்து நான் மையப்படுத்துங்க பாருக்கலாம். இந்த புதிய வருஷத்துல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான நினைவுகள், அற்புதத்துக்கு ஏதுவான நினைவுகளை நான் நினைச்சிருக்கிறார் அவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா போங்க, நிச்சயமா பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. இன்னொரு பாடலை பாடி நமக்கு எல்லாம் எழுந்து என்ன பண்ண போறோம், அந்த பாடலை பாட போறோம். புதிய நாளுக்குள், புதிய ஆண்டுக்குள் என்ன பண்ணுங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா. புதிய கிருபை தந்தேன் என்ன பண்ணுங்க, நடத்துங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா என்று சொல்லி அந்த புதிய ஆண்டுக்குள் போறதுக்கு மேல அறிக்கை செய்து நம்ம பால் என்ன பண்ண போறோம், நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமானாலும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த முடிவு மாதம், முடிவு வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்களா. அல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை கேளுங்க. புது கிருபை, புதிய வரங்கள், புதிய ஆசீர்வாதங்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் நல்லா கலந்தட்டி. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். இன்னொரு முறை, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. உயர்த்தி பாடுமா. புதிய ஆண்டுக்குள் புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. ஓ ரபாபஷே. ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். ஆரம்ப மர்மமானாலோ முடிவு சம்பூர்ணமா, ஆரம்ப மர்மமானாலோ முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பா. எல்லாம் சொல்லுங்க கரகட்டி. புது கிருபை தாரும் தேவா, புது புது கிருபை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்கு வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, ஆமென். உலகத்தில் உறவுகள் சீர் பொறுக்க, குடும்ப உறவுகள் சமாதானம் நான் பெற்றிட, மனதின் சமாதானம் நான் பெற்றிட. புது
புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஓ ரமஷதே, புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். ஓ ரமஷே, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். நல்ல கண்களை மூடி ஆய்களை திறந்து, அப்பா இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாக மாறட்டும், ஒரு செழிப்பான ஆண்டாக மாறட்டும். எல்லா கண்ணீருக்கும் பதில் தருகிற ஆண்டாக மாறட்டும். எல்லா கடன் பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு வர ஆண்டாய் மாறட்டும். ஓ ரமஷதே, glory glory. ஓ நிரப்புங்க, ஒவ்வொரு நிரப்புங்க, இயேசுவின் நாமத்தால் நிரப்புங்க, நிரப்புங்க ராஜா. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, சரீரத்தில் புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிசாசின் கிரிகளும், ஓ மாந்திரிக கட்டுகளும் சுட்டெரிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்கிறாங்க, புதிய வருஷங்களை ஆளுகை செய்கிறாங்க. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளை ஆளுகை செய்கிறாங்க, ஆளுகை செய்கிறாங்க. ராமா கடா தடா ஷதே ரீகா மாதானா. Glory to God, glory to God, glory to God, glory to Jesus. புதிய நல்ல கரம் தட்டி கிருபையா நல்ல காதல் என்னை நிரப்பும். ஓ ராதா ஷத்திரியாந்தடா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, மகிமைப்படுத்துவோமா. நம்மை குடும்பங்களை இதுவரைக்கும் அவர் பாதுகாத்தார், வழிநடத்தினார், எபினேசராக இருந்து இதுவரைக்கும் நம்மை சுமந்தார். எல்லா குறைவுகளும் நிறைவாக அவர் மாற்றின தேவனை சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் மகிமைப்படுத்துவோமா. இயேசுவே நல்லவரே, நீர் வல்லவரே, வாக்கு மாறாதவரே, ஓ வல்லமை தேவனே. Thank you Jesus, we praise you Lord, we worship your name, we glorify your name. துதிங்க, மௌனமா இருக்காதீங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், ஒரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோளோ புது பலன் அடைந்து கழுகு போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையாதார். இந்த வருஷம் முழுவதும் எதற்காக நீ காத்திருந்தீர்களோ எனக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த புதிய வருஷத்துல கழுகு போல எழும்புவீங்க. உங்க காத்திருக்கிறது நிறைவடைய போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எதுக்காக நீங்க காத்திருந்தீங்களோ நிச்சயமாக ஒரு பதில் புதிய வருஷத்துல கிடைக்க போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரதடா ஷச்சேரியாந்தடா கடதா. கழுகு போல எழும்பு ஆண்டு கிருபை செய்ய போகிறார். ஓ ரிமா ரதடா தடா கடஷே, ஓ ரதடா ஷத்துடா கடதடா. இயேசுவே ஆவியானவரே, ஓ ரதடா ஷந்துடா தடா பரதா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுவோம் நன்றி, கரங்களை உயர்த்தி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல்
இல்லாமல் சுமந்தீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி 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 இதயத்தின் சுமந்தீரே. நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி ஒன்றுமே இல்லாமல் துவங்கினேன் என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனுமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனுமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தின் சுமந்தீரே. நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய். நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்ப. சொல்லுவோம் எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே.
கடைசியாக நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஓ நன்றி 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 ஒரு கரு போல ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. எல்லாம் கரங்களான வகைப்படுத்துங்க பாருங்க. எபினேசரை உற்சாகத்தில் காதலி வகைப்படுத்தி இதுவரைக்கும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லவர், நடத்த வல்லவர், பாதுகாக்க வல்லவர், போஷிக்க வல்லவர், கைவிடாமல் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிற தேவனை இன்னும் கரங்களை ஆண்டு வகைப்படுத்துங்க. எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 3 முறை சொல்லலாமா? கொஞ்சம் ஜோரா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை சின்ன பசங்க சேர்ஸில் உட்காந்துருந்தீங்கனாக்கா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, கீழே அனுப்புங்க. பெரியவங்க என்ன பண்ணலாம், உட்காரத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பெற்றோர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை தான் எல்லாருக்கும். அதுக்குன்ட்டு ஸ்கூலில் போயிட்டு நானும் வந்து படிக்கிறேன், பசங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா யாராவது? இல்லை. ஸ்கூலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்பி வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வருடத்திற்குள்ளே நம்முடைய சபை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், அங்கே ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஹல்லேலூயா. அதில் வந்து ஒரே சர்வீஸில் வந்து ஒரு 700 people கிட்ட நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், அமரலாம். ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஆசைன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரைக்கும் போய் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பி வைக்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. நன்றிங்களா? சரி, நான் டீ மட்டும் கொடுத்துட்ற விடுங்க. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் வர்றதில்ல உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு போகும் பொழுது ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ வருகிற திங்கக்கிழமையில் நம்முடைய சபையினுடைய கட்டுமானம் அது ஸ்டார்ட் ஆகுறது. கரத்தில் பணம் இல்லை, ஆனாலும் விசுவாசத்தில் அது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். தொடங்கின தேவன் முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம சபை வாங்குறதுல கூட பார்த்தோம், பணமே இல்லை, இருந்த கொஞ்சம் காசை வச்சு தான் நம்ம வந்து அதோடைய இடத்த போய் பார்த்து பேசணும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சார். ஹல்லேலூயா. இது வந்து 2 கோடி பட்ஜெட்டு ப்ளஸ் இன்டீரியரு, அது ஒரு 1 crore கிட்ட போகும். ஏன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் டிஜிட்டலில் மாற்றணும், கேமராஸ் மாற்றணும். ஸோ அதனால் ஒரு ஆண்டவருக்காக நம்ம பண்ணுறோம், எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை இருக்குதுங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆண்டு கூட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்கிறீங்க, சில பேர் வீடு கொடுத்துருக்கிறீங்களே 1200 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்லாம் இருக்குது. ஆனால் சபை அட்லீஸ்ட் அதுக்குன்னா கொஞ்சம் மேலவே இருக்கணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தகுந்த மாதிரி 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பெருசாக ஆண்டவர் கொடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். தேவைகளை அனைத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சந்திப்பார். ஹல்லேலூயா. ஸோ அதற்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. புதிய வருடத்தில் நாளைக்கு நமக்கு இந்த இடத்துல 2 ஆராதனை இருக்கிறது. 7 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை மற்றும் 9:30 மணிக்கு கன்னட ஆராதனை. வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட திருவிருந்து இருக்கும். வெங்கடேஷ்புரத்தில் கூட நமக்கு 9:15 மணிக்கு அங்கே கூட வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட திருவிருந்து இருக்கும். இந்த வருடத்தின் வீக்லி ப்ரோக்ராம்ஸ், மந்த்லி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பிரிண்ட் போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், போகும் பொழுது பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், போகலாம். அதோடு கூட வருகிற ஆண்டிலிருந்து அப்படின்னா நாளையிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் 6-7 மணி வரைக்கும் காலை முழங்கால் ஜெபம் இந்த இடத்துல நடக்கும். என்ன பண்ணுங்க, வந்து கலந்து கொள்ளுங்க. வாரத்தில் 1 முறை நடக்கிறது, வந்து என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா.
ஒரு 2 ஒரு சாட்சி இருக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வந்து வாலண்டியர்ஸ்க்கு ஒரு gift நம்ம கொடுக்க போகிறோம். அதோடு கூட சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு gift கொடுக்க போகிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அந்த சண்டே ஸ்கூலில் நல்ல வசனம் சொல்லி அவங்க வந்து அதுக்காக என்ன பண்ணாங்க, gift வாங்குறாங்க. அடுத்து கடைசியாக வாலண்டியர்ஸ்க்கு ஒரு gift இருக்கிறது. இது வந்து நம்முடைய சபையில் சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு, பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலண்டியர்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் கொடுத்துடுங்கன்ட்டு. அதனால் பேரை படிக்கிறேன், சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுங்கள், பாஸ்டர் முன்பதாக வந்து கொடுப்பாரு. க்ளீனிங் டீமு மற்றும் அது மாத்திரமல்ல, சபையில் வந்து திறக்கிறதுலேருந்து பூட்டுறதுலேருந்து சபைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் வாங்கினத்தில் இப்படி பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஒரு 12 பேருக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் தினா முன்பதாக வருமாறு கேட்டுக்கிறேன். காலையில் சண்டே காலையில் சர்ச்சிங்க திறக்குனாக்கா தினா தாங்க. தண்ணியிலிருந்து கரண்ட்டிலிருந்து எது போனாலும் தினா தான் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. யுவராஜ் இவர் வந்து வெளியே இருக்கிற எல்லாத்தையும் சரி. ஜோஷ்வா முன்னாலவா, ஜோஷ்வா கூட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பேருக்கு மற்ற எல்லா கூட்டங்களுக்கும் சீக்கிரமாக வந்து திறந்து சேரெல்லாம் போடுறாரு. காலிப் இவரை வந்து வெளியே இருக்கிற பொருளெல்லாம் என்ன பண்ணுவார், வாங்கி கொண்டு வரவார். சாமுவேல் எங்கே காணோம், ஓடியா. அப்புறமா கிளீனிங் டீம் மறக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ சுத்தமாக இன்றைக்கு நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் கிளீனிங் டீமு வெண்ணிலா, தீபா, கெட்சியால் சிஸ்டரு, கிரேஸு வாங்க வெண்ணிலா வாங்க. அதோடு கூட குஷால் நகர் சர்ச்சை கிளீன் பண்ணுவாங்க, அவங்கள நம்ம மறக்கக்கூடாது. அமுதா சிஸ்டர், அமலா சிஸ்டர் முன்பதாக வாங்க, 2 பேரும் வாங்க. அப்புறமா கன்னடா பிரதர் டேவிட், ஸோ அவரும் வரலாம். ஓகே, மாறிட்டு இருக்குதுக்கு அமௌண்ட் ஒன்று தான், பேர் தான் மாறிட்டு இருக்குதுங்க. வாங்க அமுதா சிஸ்டர், அமலா சிஸ்டர் வாங்க. குட், ஓகே. ஏன்னா வந்து கிளீனிங் டீம் தான் ரொம்ப மெயின். சேர் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இவங்க 2 பேரும் நீங்கள் குஷால் நகர் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணாங்க, க்ளீன் பண்ணாங்க. இப்போ வெங்கடேஷ்பூரில் க்ளீன் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் அவங்களோட குடும்பத்தையும் அவங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாராக. நேரம் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறது. நாளை தினத்தில் மறுபடியும் நம்ம வர வேண்டும். அதனால் அந்நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இன்றைக்கு இந்த பழைய வருடத்தின் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற பிஷப் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் வந்து பைபிள் ஸ்காலர், பைபிள் டீச்சர். வேறு இந்தியாவில் மாத்திரமல்ல, அநேக தேசங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போகிறார். அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். மராட்டியிலிருந்து, தமிழிலிருந்து, கன்னடா, தெலுங்கு, தைவான் பாஷை கூட அவருக்கு தெரியும், மலேசியா பாஷை கூட தெரியும். அவர் வந்து ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு. ஸோ இந்த நாளிலும் கூட ஸோ நம்மத்தில் வந்திருப்பது நமக்கு சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான பாஸ்டர் பிஷப் அவர்கள் வர. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை யாவர் வாழ்த்துறேன். முதலாவதாக பிஷப் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். உண்மையிலே ஒரு பாக்கியமாய் கருதுகிறேன். உங்கள் சபையில் வந்து பிரசங்கிப்பது ஒரு மிகுந்த ஒரு பாக்கியம். காரணம் என்றால் நான் 37 வருஷமாக போதகராக இருக்கிறேன். மூத்த ஊழியர்கள் வளர்ந்த சபை அதிகமாக நான் கனப்படுத்துகிறேன். காரணம் என்றால் அவர்கள் ஆரம்பித்த சபையானது நடந்து திரிந்து போர்வெல், அங்கே அந்த நாட்கள் போர்வெல்லில் கிணறு தண்ணி கொடுத்து அவர்கள் ஊழியத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இப்போ நான் உட்கார்ந்த இடத்துல ஃபோன் பண்ணால் ஜூமோட்டோவோ என்னென்ன வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நாட்கள் ரோட்டில் இருக்கிற தெருவில் இருக்கிற குழாய் பைப்பில் தண்ணி குடித்து பஸ் இல்லாமல் எத்தணும். இப்போ தான் கொஞ்ச நாள் தான் சுல்தான்பேட்டை பஸ் இருக்குது. சுல்தான்பேட்டைக்கு பஸ் இல்லை. நான் பெங்களூர் பிறந்து வளர்ந்தவன், ரொம்ப நாளாக இல்லை. அதன் பேர் தான் சுல்தான்பேட்டை. அது ஒரு பஸ் தான், 114 வரும். அது உள்ளே அங்கே நடந்து வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஊழி செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நான் அதில் மூத்த ஊழியக்காரர் நான் கனப்படுத்துகிறேன். உங்கள் சபையில் தேவனுடைய வார்த்தை அறிவு மிகுந்த சந்தோஷமாய் கருதுகிறேன். வேகமாக நெகேமியா புஸ்தகம், நெகேமியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31 வசனத்தில் 38 வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31. நெகேமியா 9, 10, 11, 13 இந்த 3 அதிகாரம் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் யாரான சத்தமாய் படிங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்
வாக்கின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். எனக்கு அருமையான தேவன், இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நெகேமியா சொல்லி செபி, ஆகிலும் நீங்கள் அவரை கைவிடாமல் மிகுந்த இரக்கத்தினால அவரை காப்பாற்றி வழி நடத்தி வந்தீர் சொல்லப்படுது. அதே 21 வசனத்து வாசிங்கள், 21 வசனத்து 25 வசனத்து 2 வாசிங்கள். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. போதும். எனக்கு அருமையான தேவசன், எல்லாரும் கொஞ்சம் என்ன பாருங்க, நேரம் இல்லை. ஏன்னா திருப்பி நீங்கள் 10 மணிக்கு அனுப்பினாதான் நீ காலில் வருவீங்க, இல்லைன்னா ராத்திரி ரொம்ப நேரம் பண்ணிட்டார் பாஸ்ட்டு, தூங்க ஏஞ்சிக்க முடியலன்னு. அதனால குறிப்பிட்ட நேரத்தில் அனுப்பி உங்களை காலையில் புது வருஷ ஆராதனை வரும்படி நாங்கள் உங்களை அன்போடு வருகிறேன். கொஞ்சம் என்ன கவனிங்கள். இந்த இடத்துல முதல் வார்த்தை ஆகிலும் கர்த்தரோட கைவிடாமல், முதல் இங்க வார்த்தை. இரண்டாவது இடத்துல அவரிடத்து பராமரித்து 40 வருஷ காலம் அவளை தேவன் பாதுகாத்தார். எனக்கு அருமையான தேவச்சனங்கள், இந்த இடத்துல தேவன் இந்த ஆண்டு முழுசும் நம்மளை பராமரித்து கைவிடாமல் போஷித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, போஷித்து வந்த தேவன் ஆகிலுன்ற வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அது என்னன்ட்டு தொடர்ச்சியா நாம் படிக்க போகிறோம். இந்த இடத்துல தேவன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நெகேமியா அந்த 9ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வார்த்தை முழுசு பார்த்தீங்கன்னா, தேவன் உண்மையான ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கண்டுபிடித்து அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாய் சந்ததியை கர்த்தர் பெருக வைக்கிறார். அருமையான தம்பி சாட்சி சொன்னா தெரியுமா, அவரை முன்கூறியது அவர் மூலமா சொந்தக்காரெல்லாம் வரும்படி. பிள்ளை இப்போ யோபுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், ஆனா வசன சொல் ரெட்டிப்பாய் அவனை ஆசீர்வித்தார். அர்த்தம்னா இங்க பிள்ளைகள் 10 பேர் பரலோகத்தில் இருக்கிறார்கள். என்ன இருக்கிறார்கள்? அதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, எப்படி ஆபிரகாமை கர்த்தர் முன்குறித்து அவன் மூலமாக ஒரு சந்ததி ஏற்படுத்தி அந்த சந்ததி இஸ்ரவேல் தேசமாய் ஆசீர்வதித்து தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து போஷித்து வழிநடத்தி வந்தாரோ, அந்த வழிநடத்த வந்த முறையை 7ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் விளக்கமாய் சொல்லப்படுகிறது. நேரம் இல்லாதபடி அப்படியே சுருக்கமாய் சொல்லுகிறேன். எதுக்கு அருமையான வருஷங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எத்தனை வருஷம் பற்றி எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் தன்னுடைய பராமரிமித்தமாக உங்களை கைவிடாதபடி தேவன் போஷித்து குறையில்லாம கர்த்தர் நடத்தி வருகிறார். நடத்தி வந்த தேவன் எப்படி சொல்கிறார்? நடத்தி வந்த குடும்பங்கள் உண்மையிலே தேவனுக்கு யார் அர்ப்பணிக்கிறீங்களோ, அறக்குறையாக அல்ல, பாதியாக அல்ல, இஷ்டம் இல்லாமல் முழுமையாக தேவனை பற்றி கொண்டு ரூத்தை போல ஈத்தாயை போல பல மக்களை போல தேவனுக்காய் உன் தேவன் என் தேவன், உன் ஜனங்கள் என் ஜனங்கள் எங்க சாகையோ அங்க சாகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து யார் சபையில வருஷத்தின் ஆரம்பத்தில் முடிவு பரிந்திருப்பீங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒரு காலம் கைவிடாதபடி பராமரித்து போஷித்து தேவன் வருகிறார். அப்படி தேவன் 40 வருஷ காலம் ஜனங்களை போஷித்தார். அந்த தேவன் இந்த சபையை போஷித்திருக்கிறார், சபை மக்களை போஷித்திருக்கிறார். அந்த சொல்லப்பட்ட சபையின் பேர் வனாந்தர சபை. அந்த சபைக்கு பேர் என்னது? வனாந்தர சபை. அந்த சபைக்கு தேவன் மோசே என்ற ஊழியக்காரர் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் தன் சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சபை தேவன் அருமையான ஊழியக்காரர் கொடுத்து மோசேயை நியமித்தது போல கர்த்தர் உங்களை தேவன் ஊழியக்காரருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட இந்த சபையிலே தேவன் சொல்கிறார் 25ஆம் வசனத்தில் வாசிங்கள். 25ஆம் வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். பாருங்கள், அநேக குடும்பங்கள் தேவன் சபைக்கு வந்த பிறகு நம்முடைய முன்னிலைமை வித்தியாசமா இருந்துச்சு. தேவன் சபைக்கு வந்து மகனாக மகளாக விசுவாசியாக மூப்பொருளாக ஆராதிக்கிற மக்களாக சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் அல்லது பல ஊழியர்களை கொடுத்து கர்த்தர் அவருடைய தயவுனால நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி அநேக குடும்பங்களை வைத்திருக்கிறார். அநேக குடும்பங்களை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? அதுக்கு சபையில் இருக்கிற அநேக மக்கள் சாட்சி சொல்ல விட்டு அது ஒரு நாள் போன வாரம் சண்டே ஆராதனை அது சாட்சி வாரமா வச்சுட்டேன், ஃபுல்லா நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி அதில் ஒரு மக்கள் ஒரு சாட்சிகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதே போல் கர்த்தர் பெரிய தயவுனால கர்த்தர் இந்நாள் வரலும் உங்களை தேவனுடைய தயவுனால செல்வமாக ஆசீர்வாதமாக அநேக குடும்பங்களை தேவன் வைத்திருக்கிறார். இப்படி தேவன் ஆண்டுதோறும் தேவன் தன் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல சபையாய் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை தன் தோளின் மேலே சுமந்து வந்த தேவன் இந்த ஒரு வார்த்தை சொல்ற, ஆகிலும் கர்த்தர் உங்களை கைவிடலையா? என்ன பண்ணலையா?
ஏன் கைவிடலைன்னு சொன்னா அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தயவுள்ள பாசத்தினால கர்த்தர் நம்மளை கைவிடலை. எந்த தேவன் வருஷத்தின் வருஷத்திலே துவக்கத்திலிருந்து முடிவிருந்து வருஷத்தின் மேல உங்கள் மேல என் கண் இருக்கும் சொன்னாரே, அந்த தேவன் நடத்தி வருகிறார். அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்தோம்? இந்த ஆண்டு நம்ம தேவனுக்கு என்ன செய்தோம்? வாசிங்கள் 26 வசனம் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி, பாருங்கள், அவர் முதலாவதாக எந்த தேவன் ஜனங்களை 40 வருஷ காலம் ஒரு குறையில்லாம நடத்தினாரோ, தேவனாலே மரணத்துக்கு ஒப்புடுக்காதபடி, ஆபத்துகளுக்கு, சாபத்துக்கு, போராட்டங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, கனப்பிரச்சனைக்கு, வேதனை, நிந்தைக்கு அகப்படாதபடி காப்பாற்றினாரோ, அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாம போகிறோம். சில நேரத்தில் என்ன பண்ணுகிறோம்? அந்த தேவனுக்கு என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாமல் போகணும். வாசிங்கள். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு. பாருங்க, பாஸ்ட் உங்க ஐயா எப்படி பிரசங்கம் பண்றாரு? திடசாட்சியா. எப்படி? வேற மாதிரி எல்லாத்துலையும் நல்லா இருப்பேன்ட்டு இல்லைங்க. அப்போ 7 மணிக்கு ஆன் பண்ணா நீங்க எப்போல்லாம் ஆன் பண்ணுங்க, நான் பார்க்குற வசனத்தை என்ன பண்றேன், நீங்க பார்க்குறீங்க இல்லையோ, உங்களை பசங்க பார்க்க சொல்ல நான் பார்ப்பேன். திட்டோட்டமா திருட சாட்சியாய் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் அறிவிக்கிறார். இந்த வார்த்தைக்கு அநேக இடத்தில் கீழ்ப்படியாமல் போயிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? எந்த தேவன் வருஷம் முழுவதும் உங்களுக்கு எந்த குறையில்லாதபடி நடத்தணும்னு விரும்புகிறாரோ, கர்த்தருடைய தயவினால் செல்வமாய் வாழும்படி தேவன் நினைக்கிறாரோ, அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் திடசாட்சியாய் ஊழியக்காரர் மூலமாக வாரத்துக்கு 3 நாட்கள் அறிவிக்கிற வார்த்தைகளை தூக்கி எறிகிறோம். பிரியமானவர்களே, தூக்கி எறிந்திருக்கிறோம். ஆகையால் என்னென்ன நிலைமை இருக்குது படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டாங்க. அடுத்த வசனம் 27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க தேவன் எந்த தேவன் தோளில சுமந்தாரோ, ஜனவரி 25ஆம் தேதி 25 வருஷத்துல முதல் மாசத்துல அந்த தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணுகிறோமா? என்ன பண்றோமா? கலக பண்ணுகிறோமா? பாத்தீங்களா? உதாரணத்துக்கு ஊழியக்காரர் ஒரு சுகர் வந்துருச்சுங்களே, சுகர் அந்த விசுவாசி என்ன பண்ணோம்? பாஸ்டுக்கு சுகர் வந்தா ஜோம் அது விட்டு அக்கா தெரியுமா பாஸ்டுக்கே சுகராமே, இதான் கலக வீட்டார். புரியுதா உங்களுக்கு? வந்து நம்ம வேலை என்னக்குது பார்க்கறது விட்டு கலக பண்ணுகிறோம். எந்த தேவன் நம்மளை சுமந்தாரோ, எந்த தேவன் செல்வத்தினால வீடுகளை கட்டி கொண்டு அரணான தோப்புகளை கண்டு ஆசீர்வாதமா இருக்கு நினைக்கிறாரோ, அந்த தேவனுக்கு விரோதமாய் கலக்க பண்ண ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து வசங்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில். எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா? எதுக்கு? நிறைய டைம் கஷ்டம் சொன்ன என்ன சொல்ற தெரியுமா? பாசு சரியில்லை, சபை சரியில்லை, பிரசங்கம் ஜபம் சரியா பண்ண மாட்டான்றோம். இல்ல பிரியமானவர்களே, நமக்குள்ள தேவன் கொடுத்த அந்த நல்ல ஈவை, நல்ல வருஷத்தை, பைபிள் தேவன் நல்ல வருஷத்தை அவங்களுக்கு கொடுத்தாரா, அந்த நல்ல வருஷத்துல தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, கலகம் பண்ணாம இருந்து பாபில் கர்த்தர் நம்மளை துக்கத்துக்கு நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார். நெருக்க வந்திருக்கிற காரணம் சபை அல்ல, நெருக்க வந்திருக்கிற போதகர் அல்ல, நெருக்க பாடுகள் கஷ்டங்கள் வாழ்க்கையில ஜனவரிலிருந்து டிசம்பரில் எந்த தேவன் அவருடைய தயவினால செல்வமாய் வாழும்படி முன்குறித்தாரோ, அழைத்தாரோ, சுமந்தாரோ, நடத்தினாரோ, தாங்கினாரோ, தப்புவித்தாரோ, இது மட்டும் செய்து இனிமே செய்வேன் சொல்லி வாக்களித்தாரோ, அந்த தேவன் தாயின் கர்ப்பத்தில் முன்குறித்தவர் முதிர் வயதில் சேர தேவன் ஒரு காலம் தன் வார்த்தையை மாற்ற மாட்டார், ஒரு காலம் வார்த்தையை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். நீங்க மேல படிச்சீங்கன்னா அவர் என்னென்ன அற்புதம் செய்தார் என்றது வசனத்துல சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அந்த தேவன் ஆகையால் உங்களுக்கு கஷ்டத்துக்கு நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால் தேவனுக்கு விரோதமாய் நாம் கலக பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வீட்டில கலக பண்ணுகிறோம். தேவனுடைய வீட்டில எலியா வருகிறான். எலியா வரும்போது இந்த ராஜா கேட்கிறான், இஸ்ரவேலை கலங்கட பண்ணிக்கணும் நீதானு கேட்கும்போது, நான் நீ உன் வீட்டார் என்றார். எலியா என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை கலங்கடிக்க பண்ணது நீதானான்னு கேட்கும்போது எலியா சொல்ல, நான் அல்ல நீயும் வீட்டார். ஏன் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதம் வரல? ஏன் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கஷ்டத்துக்கு போராட்டத்துக்கு கொடுக்கிறார் என்றால், தேவனோ சபை ஊழியக்காரம் அல்ல, ஜபக்குறைவு அல்ல. உங்களுக்காக ஒவ்வொரு நாட்கள் ஜெபிப்பது உண்டு, உங்களுக்காக பாரப்படுவது உண்டு. பிரியமானவர்களே,
ஆனாலும் என்றால் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசி, தொடர்ந்து படிங்கள். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில், பாருங்க, நெருக்க அனுபவிக்கிற காலத்திலே அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். பாருங்க, கர்த்தர் இரட்சகர்களை எழுப்பினார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரத்திலே நீங்கள் அகப்பட்ட சிக்கல்கள், கோர்ட் கேஸ்கள், சண்டைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்காக தேவ தூதர்களை, ஊழியக்காரர்களை, அநேக நன்மை செய்த மக்கள் உங்களுக்காக எழுப்பினார். எக்ஸாம்பிள், இங்க வெங்கடேஸ்வரது ஒரு விசுவாசி மத்திகேர் வராங்க. பக்கத்தில் சர்ச்சு போயிருந்தாங்க. நான் தான் அவங்களை அறிமுகப்படுத்தினேன். அது ஏதோ பிரச்சனைட்டு எங்க மத்திகேக்கு வராங்க. அவங்க பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், மொபைல் வச்சுக்கிறான். மொபைல் வச்சுக்கிற எவனோ ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் மொபைல் கூட நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணிக்கிறான். டேனி ரோட்டில் இருக்கிற பெரிய ரோடுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் வாபஸ் கொடுத்துட்டுக்கிறான். அவனுக்கு அவன் 25 பேரை கூட்டுன்னு வந்து வீட்டுக்கிட்ட வந்து போலீஸ் வர வச்சு, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வர வச்சு என்ன ஒருத்தன் மிரட்டுறா நம்ம மட்டும் கூப்பிடும்போது பார்த்தா அவன் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 14 இயர்ஸ், 14 வருஷ பையன், கூப்பிட்டு அவன் கை கால் வெட்டுற உஸ்க்கு மாறுதல் தாழ்த்தவும் அப்படின்னு சொல்லி உட்காந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் இரட்சகரை எழுப்பினார். பிரியமா, இப்போ போன வாரம் நடந்த சம்பவம், 10 வருஷம் 20 வருஷம் நடந்த சம்பவம் இல்லை. போன வாரம் கர்த்தர் ஒரு இரட்சகரை எழுப்பி அவன் உள்ள வந்த உடனே கர்த்தர் பேச, இந்த பையனை ரோப் அடிக்கிறான்னு சொல்லி அவன் கூப்பிட்டு என் ஃபோன் நம்பர் எடுத்து உன்னே அவனை ரோப் அடிச்சா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுகிறான் ரவுடி. நான் சொன்னது புரியுதா? காரணம் என்றால் நெருக்கப்படும் போது அந்த நெருக்கத்தை ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கதறினோம் சபையாய். ஊழியக்காரர் அதுதான் நைட் பிரேயர், அதுதான் உபவாச கூட்டம், அதான் தாய்மார் கூட்டம். உட்கார்ந்து சீரியல் பார்த்துன்னு உட்காருங்களே, அங்க 2 கேள்வி வந்திருக்கோம், அந்த கேள்வி வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ண ஜபம் உயிர் எடுக்கணுன்றீங்களே. இப்படிப்பட்ட ஆபத்துகளை குடும்பத்தார் சிக்காதபடி தேவ சமூகத்தில் ஜபிக்கும்படி தான் ஜப கூட்டங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்கள். ஜனவரி மாசம் டிசம்பர் வந்த அநேக சிக்கல்களை விடுவிக்கத்தக்கதாக இரட்சகர்களை தயவு செய்கிற மக்களை கர்த்தர் உங்களுக்காக எழுப்பி கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை மறக்க கூடாது. அடுத்த வருஷத்தை வாசிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ, எப்படியா இளைப்பாறுதல் உண்டான போது அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அது திடீர்னு வீட்டில் புருஷ பஞ்சாயத்துக்கு சண்டை. எப்போ பண்ணுவாங்க தெரியுமா? ஃபோன் பண்ணி 10 மணிந்து காலையில் ராத்திரி 10 மணி வரலும் சண்டை போடுவாங்க. 11 மணிக்கு தான் பாஸ்ட்டு ஃபோன் பண்ணோம், ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு, ஜாம் பண்ணிக்கோன்ட்டு. என்னடா நல்லா தானே இருந்தாங்க, பிரதர் ரொம்ப நல்லவராச்சே, திடீர்னு அடிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஜாம் பண்ணி இப்போ உட்காந்துருப்போம். நமக்கு தூக்கம் போயிடும். இதுங்க கட்டி பிடிச்சின்னு படுத்துன்னு காலையில். இது இளைப்பாறுதல். அப்படின்னா சண்டையெல்லாம் ஜாம் பண்ணோம், சரியாயிடுது. இளைப்பாறுதல் உண்டாகும் போது, நிம்மதியாக இருக்கும்போது யாரை மறந்துடுறாங்க? கர்த்தரை பாஸ்ட் விட்டுடுமா? பாஸ்ட் தேவன் பார்த்துக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, லேவியன் சொத்து, அவன் என்ன நான் பார்த்துக்கிறேன்ட்டுக்கிறார். லேவின் ஊழியக்கார அவரோட சொத்து அவர் பார்த்துக்கிற டபுள் நம்மளுக்கு. உங்களுக்கு தான் சிங்கிள். இப்போ வீட்டுக்கு வந்த கபாப் கூட விசுவாசி 4 பேர் வராங்க, அவங்களுக்கு கபாப் ஜாஸ்தி போடுறீங்க, எங்களுக்கு போடுவீங்களா? பாஸ்ட்டுக்கு இன்னொன்று போடணும். அந்த மாதிரி டபுள் தான் நம்மளுக்கு. ஊழியக்காருக்கு டபுள் தான், லெக் பீஸா போடுவாங்க. சோ நமக்கு ஊழியக்கார கர்த்தர் பார்த்துக்கிறார். எந்த தேவன் இளைப்பாறுதலை பண்ணினாரோ, நீ கஷ்டத்தில் அகப்பட்டு, நீ வேதனையில் அகப்பட்டு, வியாதியில் அகப்பட்டு, குளுக்கோஸ் போட்டு படுத்துன்னு இருக்கும்போது ஜெபிக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதல் கொடுத்தாரு. கேஸ்ல போய் அப்பப்ப நின்னீங்களே, அந்த கேஸ்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அநேக பிரச்சனை பண்ண மக்கள் அக்கப்பக்கம் அப்பப்ப பிரச்சனை பண்ணல, தேவன் நமஸ்தே பப்பா மறுகையானது போல அவனை மறுகைய பண்ணாரு ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செய்தார். இளைப்பாறுதலை தேவன் பண்ணார். அந்த இளைப்பாறுதலை பண்ணின தேவன் என்ன பண்ணார்? பாசிங்க. உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். என்ன பண்ணாங்களா? நல்ல விசுவாசி மாதிரி இருப்பாங்க. சண்டை பார்த்தா திருப்பி என்ன பண்றாங்க? நான் அடிக்கடி ஒரு கதை சொல்வது உண்டு. ஒரு சபை பக்கத்துல ஒரு பிசாசு ஒரு அட்டா வச்சு நின்னுச்சு. அப்படின்னு ஒரு ரூம் போட்டு நின்னுச்சு. பூட்டுன்னு இருக்கும்போது திடீர் ஒரு விசுவாசி பைபிள் எடுத்துங்க, சோத்திரம் சொல்லி லேட் ஆயிடுச்சு ஓடி வந்துச்சா. அப்போ பிசாசு பொண்டாட்டி பேசினா, என்னங்க உங்க ஆள் போறாங்கன்ட்டு. என்னங்கன்ட்டு சும்மா ஒரு 1 hour போய் ஆக்டிங் பண்ணிட்டு வராங்க. அப்புறமா வார ஃபுல் எங்க கூட தானே இருக்குதுன்னு சொல்லிச்சா பிசாசு. என்ன பண்ணிச்சா? 1 hour என்ன ஆக்டிங் பண்ண தெரியுமா? தோத்திர ஆண்டி, தோத்திரேக்கா, தோத்திர பிரதர்னு சொல்லும். இங்க ஆத்திரமா வெளியே வரும், ஆத்திரமா வார்த்தை பேசும். கலரி விட்டாதே
அப்படின்னு சொல்லிச்சா. அந்த மாதிரி எனக்கு அருமையான தேவன், எந்த தேவன் இளைப்பாற பண்ணினாரோ அந்த தேவனுக்கு மறுபடி கலக பண்ணி மறுபடி பாவம் செய்து, பைபிள் சொல்லுது தேவன் பாவி மேலே பாவியை நேசிக்கிறவர் இருக்கிறார், பாவத்தை நேசிக்கிறவர். பைபிள் சொல்லுது சங்கீதம் 7ஆம் சங்கீதத்துல பாவி மனம் திரும்பாத பட்சத்துல நாள்தோறும் சினம் கொள்கிறாரா. கத்தர் என்ன பண்றாரு? பாவியின் மேல கத்தர் நாள்தோறும் சினம் கொள்கிறாரா. பாவம் அறவை பிடிக்காது பிரியமானவர்களே. எந்த தேவன் வாழ்க்கையில கஷ்டத்துல கடன் பிரச்சனையில கோர்ட் கேஸ்ல ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை மாட்டும் போது உங்களை விடுதலையாக்கி இளைப்பாற பண்ணினாரோ அந்த தேவனுக்கு மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்யும் போது நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வருஷத்துல வராது பிரியமானவர்களே. அடுத்த 26 வருஷம் உங்க குடும்பத்தை கத்தர் எந்த குறையில்லாதபடி தன் தோளிலே சுமத்து தன் பிள்ளை சுமக்கிறது போல உங்களை சுமந்து கர்த்தருடைய தேவனிலே செல்வமாய் வாழ வேண்டும் என்றால் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னார், இப்போ இனியனே செய்யாதே. வாசிங்கள் வாசி. ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரச்சனை அகப்படும் போது ஜாமன் வராங்க சபைக்கு. ஜாமன் கத்தர் என்ன விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. ஐயா அடுத்த வாரத்தில் நான் கரெக்டாக சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு பாருங்க, கொஞ்சம் லேட்டாக வரும், கொஞ்சம் லேட். அப்புறம் என் ஆத்மா கதை போகலாம் விடு, என்ன பெரிய சர்ச் இங்கே தான் இருக்குது, ஓடி போகுது, பரலோகத்தை போகுதுன்னுவாங்க. பாருங்க, மீண்டுமாக பாவம் செய்கிறாங்க, மீண்டும் ஜெபிக்கிறாங்க. கத்தர் இது எங்கே தெரியுமா? ஆதியாகமம் புத்தகம் தொடங்கி நியாயாதிபதிகள் இருக்கிற கதை சொல்லியிருக்கிறார். எல்லா கதையும் நீங்கள் படிச்சுட்டு வரோம். அதன் பிறகு முழுமையாய் கத்தருக்கு விரோதமாய் கலக பண்ண ஆரம்பித்தார்கள். இளைப்பாறுதல் கொடுக்கும்போது, விடுதலை கொடுக்கும்போது கத்தரை நினையாமல் வாழ்ந்தார்கள். வாசிங்க. அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீ. ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விளக்கி. பாவங்க, பலி கொடுக்கும் போது எதை பலி கொடுக்க சொல்ல தெரியுமா? பலி, தேவன் பலி கொடுக்குற 7 விதமான பலிக்கு அதை விளக்க நேரம் இல்லை. 7 பலி, எந்த பலி கொடுத்தாலும் தோல் என்ன பண்ண சொல்லிக்கிறார் தெரியுமா? உரிக்கணும். அப்பதான் என்ன வரும்? ஸ்கின் அவுட் ஆகும். என்னவா புரியுதா உங்களுக்கு? இந்த உடம்புல எங்கன்னா எதனா ஆயிடுச்சுன்னா தொடை இருக்கிற ஸ்கின் எடுத்து அந்த இடத்துல சரிப்படுத்துவாங்க. அப்படின்னா இந்த ஸ்கின் இருக்கிறது ரொம்ப பொல்லாதது, எப்போனா மாறி. அதனால தாண்டவர் சிவிங்க என்ன பண்ணுமா, தோலை எத்தோப்பியன் தன் தோலை முடியாது மாத்திலாம். உங்களை திருத்த முடியும், அவனை மாத்திடுவான். ஒருவேளை உங்களை திருத்த முடியாதுன்றார் எரேமியா புத்தகத்தில். என்ன பண்ணாங்க? தோலை என்ன பண்ணினார்களா? முரட்டுத்தனமாய் விளக்கி. அடுத்த வசந்த வாசிங்க. தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விளக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து. பாருங்க, எல்லா வருஷம் 31st நைட்டு பொறுமையா இருந்து, ஏக்கா அம்மா அம்மா சிஸ்டர் தாயே தம்பி அண்ணனேன்னு சொல்லி உங்களுக்கு பொறுமையா இருந்து திருடசாட்சியாய் வசனத்தை சொல்லி கொடுத்துனே இருக்கோம். என்ன இருக்கிறோம்? அநேக வருஷமா ரட்சிக்கப்பட்டு எத்தனோ வருஷம் ஆயிடுச்சு. நீங்க அநேக வருஷமாய் திருடசாட்சியாய் வசனத்தை, வார்த்தை, வாக்குத்தத்தை, தேவனுடைய கட்டளை கொடுத்துனே இருக்கும். ஆனாலும் மறுபடி கலக பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் குறைவு உங்களுக்கு தான். சபைக்கல்ல பிரியமான உங்களுக்கு தான் அந்த குறைவு. செல்வமான வாழ்க்கை சீக்கிரமா வரலன்னா அரண்களை கட்டிக்கொண்டு தோட்டங்களை உருவாக்கி கொண்டு நல்ல வீடை வாங்கினு வண்டி வாங்கினு ஆசீர்வாதமா இருக்காதது காரணம் நீங்க செய்யற கலகம் தான் பிரியமானோல. தோலை தேவனுக்கு விரோதமாய் காட்டுகிறது. தேவனுக்கு விரோதமாக இளைப்பாறுதல் கொடுக்கும் தேவனை நினையாமல் இருப்பது. வாசிங்க. அடுத்து, உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும். இல்ல அனுமானமா எப்படி பேசுவாங்களா ஊழியக்காரங்க? இல்லம்மா, ஆவினால். என்னது? ஆவினால திடசாட்சியை ஊழியக்கார் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணா, எப்ப பார்த்து நே குத்தி பேசுறாரு. சரி, செவத்துல குத்தி பேசிட்டா என்ன பிரயோஜனம்? குத்தி பேசினா உங்களதான் குத்தி பேச தேவன் ஊழியக்கார வச்சுக்கிறாரு. ஆவினால் கடிந்து கொண்டா குத்தி பேசுறாம, அதுக்கு பேரு. சரி, உங்களுக்கு சலமா அறுக்கிறாருன்றாங்க. எப்படிதான் பேசுறது? என்னது? ஸ்மூத்தா பேசுற அறுக்கிறாருன்றாங்க. குத்தி பேசினா என்ன சொல்றாங்க? இன்னொரு சபையில் ஒரு மாதிரி இன்னும் கேவலமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு நாள் விசுவாசிகள் அருமையான ஐயாவட்டும்
அருமையான ஊழியக்கார் 2 தூண்கள், சத்தியத்தின் சபையின் தூண்கள் எப்பவுமே குத்தி பேசுற மாதிரி இல்லை, ஆலோசனை சொல்லியிருப்பார்கள். தேவடு ஊழியக்கார் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ஆவியினால் ஆவியான வெளிப்படுத்தல் புத்தகம் 7 சபை கர்த்தர் சொன்னார், சபைக்கு ஆவியானவர் சொல்ல, சபையில பேசுறது ஆவியானவர். பிரியமானவர்களே, இந்த ஆவியினால ஊழியக்கார் ஏவப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் திருட சாட்சியாக கர்த்தருடைய வார்த்தையை திட்டவட்டமா அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்தாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். பாத்தீங்களா என்ன ஆயிடுச்சா? அந்நிய தேச ஜனன் யாரு? கேஜி துமே ரோப் பண்ணுவான், அவனே இடிச்சிட்டு அவனே நம்ம ரோப் அடிக்கிறான், ஏக்மா தோ துக்கடான்றான், அவனே இடிப்பான், அவனே திட்டுவான். புரியுது உங்களுக்கு? அந்நிய தேசத்து மக்கள் நிறைய இருக்குது. நேரம் இல்லாத சுருக்கமா அந்த பாயிண்ட் ஒன்னொன்னு நிறைய இருக்குது, விளக்கமா இன்னும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு இருக்குது. வருஷ முடிவில் இந்த முடிவு எடுத்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் 26ல, இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. அதுதான் இன்னையோட செய்தி. எப்படியெல்லாம் கர்த்தர் செஞ்சார், எப்படியெல்லாம் ஜனங்கள் பண்ணார். வாசிங்க. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். 31ஆம் நாள் நீங்க நினைக்க வேண்டியது, கர்த்தர் நம்மளை நிர்மூலமாக்காதபடி, நம்மளை கைவிடாதபடி இன்னிவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பெருமாள் இன்னும் 2 hour இருக்குது, 1.5 hour இருக்குது புது வருஷத்துக்குள்ள. நிர்மூலமாக்காதபடி கர்த்தர் கைவிடாம காப்பாற்றி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு எவ்வளவு நீங்க நன்றியா இருக்கணும், எவ்வளவு தேவன் நன்றி செலுத்தணும். படிங்க. நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன், இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையுள்ள பயங்கரம் உள்ள மகா தேவனாகிய தேவனே. நீங்க கலக பண்ணி தேவட வார்த்தை கீழ்ப்படியாமல் மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சாலோ, அவர் மகா இரக்கமுள்ள தேவன். நம்மளை நிர்மூலமாக்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரர் மூலமாக திட சாட்சியை வசனத்துக்கு கொடுத்து ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, வாசிங்க. அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாது இருப்பதாக. பாருங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஆண்டவர், இந்த வருஷம் நான் கஷ்டப்பட்டனே, வேதனைப்பட்டனே, கண்ணீர் விட்டனே, அந்த வேதனை ஆண்டவர் அல்பமா எடுக்காதே. ஆண்டவர் என்ன எடுக்காதே? எவ்வளோ கஷ்டப்பட்டு, எத்தனை வருஷம் இன்னும் நான் கஷ்டப்படுகிறது, எத்தனை வருஷம் வேதனைப்படுது, எத்தனை வருஷம் துக்கப்படுது, எத்தனை வருஷம் கண்ணீர் வருது, எத்தனை வருஷம் நான் வாடகை இருக்குது, எத்தனை வருஷம் நான் கூலி செய்யறது, எத்தனை வருஷம் நான் நடந்து போறது, வண்டி வாங்க முடியாதபடி இத்தனை கஷ்டங்கள் வருத்தங்கள் தேவன் முன்பாக நெகேமியா ஜெபிக்கிறாரு. எங்களை உயிரோடு வச்சிருக்கிறதே உம்முடைய இரக்கம், உம்முடைய எங்களை கைவிடாதபடி காப்பாற்றுகிறதே நீங்கள் எங்கள் மேத்த பாசம். அந்த பாசத்துக்கு முன்பாக ஒரே ஒரு ஜெபத்தை எடுக்கிற பிரிய ஆண்டவரே, என்னன்னா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அல்பமா எடுக்காதே. ஆண்டவர் தேவன் அல்பமா எடுப்பாரா? நம்முடைய கஷ்டங்கள் வேதனை அல்பமா எடுப்பாரா? உதாரணத்துக்கு சகோதரிகள் உடம்பு சரியில்லை, வீட்டுக்காரர் என்ன தருவாங்க, எப்போ பார்த்தாலும் நோயாளி, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னுவாங்க. வீட்டுக்காரர் அல்பமா எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஊருக்கு அது என்ன செய்யறதில்லை, அல்பமா எடுக்காது எண்ணாதீர் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நாங்களும் என்ன பண்ணோமா? ஆகாமியான் பண்ணினான்னு அர்த்தம் என்னது? ஏமா கேலி பண்ணு, பரியாஸ். என்ன ஆண்டவர், என்ன ஜபம், எப்போ பார்த்தாலும் பிரேயர், எப்போ பார்த்தாலும் முக்காடி போட்டு கண்ணீர் விட்டு அழுதுனே இருக்கிறேன்னு கிண்ட. இது ஜெபிக்கிறது இல்லை, ஜெபிக்கணும் விடுறது இல்லை. என்ன எக்கா எப்போ பார்த்தாலும் பைபிள் தூக்கி பெருசாக போயிரு சர்ச்சுக்கு, வேலை வெட்டில சும்மா போய் என்ன பாஸ்ட் 10 பைசா கொடுத்துட்டாரான்வாங்க. இங்க வந்திருக்குது ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெறுவது. சங்கீதம் 120 சொல்லுது, எங்களுக்கு இரக்கம் செய்கிற எங்கள் கண்கள் தேவனை பார்த்து நோக்கும். பாஸ்டர் அல்ல, யாரல்ல, எங்கள் இரக்கம் செய்கிறவர்களும் கர்த்தருடைய எங்கள் கண்கள் தேவன் நோக்கி கொண்டிருக்கும். இங்க வந்தவங்களை ஆக்கமே பண்ணுது. பிரேயர் நடத்தினா ஏன்னா 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் நைட் பிரேயரா, 3 பேர் பைபிள் ஸ்டடியா, 4 பேர் சண்டே ஸ்கூல் ஆடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என் மனைவி பிரியமானவளே, நான் மேரேஜ் பண்ணின்னு வரும்போது ஒரே ஒரு குழந்தை தான் எங்கள் சர்ச்சில் இருந்துச்சு, ஒரே ஒரு குழந்தை. இன்னைக்கு 23 பசங்க இருக்கிறாங்க, 23 பேரும் வசனத்தை சொல்றாங்க. எத்தனை பேர்? அந்த ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுத்துச்சு. இது எங்க கத்துக்கின தெரியுமா? வெளிநாட்டில் கத்துக்கினேன். வெளிநாட்டில் 2 பசங்க 2 பசங்களுக்கு சண்டே ஸ்கூல் பாஸ்டர் போட்டிருப்பாங்க, யூத் பாஸ்டர். இந்த 2 பேருக்கே என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க, 2 பேரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் தாய்லாந்து போகும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் தான் பிரசங்கம் பண்ண விட்டாங்க. இப்போ 150 சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறேன். மார்ச் திருப்பி 6 சபையில் பிரசங்கம் பண்ணுறேன். நான்
அப்படி என்றால் தேவன் கொடுத்த அந்த ஊழியமாகட்டும் தேவ சமூகட்டும் அகம்மிய பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி கிண்டி கேளல் பண்ணக்கூடாது. பிரியமானோட சில டைம் பார்த்தா நான் க்ளீன் பண்ணிக்கிற பார்த்து எப்போ பார்த்தாலும் இது பர்ஸு வந்து புடவை தொடப்பெடுத்துன்னு வந்து நின்றுடுது. இது செய்யறதில்ல, செய்கிறவங்களும் விடுறதில்ல. இதுக்கு ஒரு ஸ்டைல் ஆடும், ஐயோ அந்த அக்கா பார்த்துச்சு, அந்த அக்கா பார்த்துச்சுன்னுவாங்க. அப்படி செய்யவே எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள். பிரியமானவளை பாருங்க, அந்த கேலி பண்றது கிண்டல் பண்றது வாசிங்க சிஸ்டர். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும். பாருங்க, தேவன் திறந்து வைத்த தேசம் என்றால் அடுத்த வருஷம் என்னது, அதுல என்ன பண்ணமா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? அவங்க என்ன பண்ணலையா? ஊழி என்ன பண்ணலையா? ஊழி என்றது என்னது? மைக் பிடிச்சிட்டு மகளே பயப்படாதே உன் கண்ணீரத்தோட, அதெல்லாம் மட்டும் ஊழியம் இல்லை. என்ன ஊழி வந்து வெறும் மேலே நின்று மைக் பிடிச்சதான் ஊழியை நிற்கிறாங்க. இல்லை பிரியமானவள, நீங்க தேவ சமூகத்தை வந்து சபை மக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களே, அது கூட பிரதான ஊழிய. பிரியமானவள, கர்த்தர் திறந்து வைத்த விசாலமான தேசம் ஊழியம் இருக்குது. ஐயா ஒரு கோரிக்கை சொன்னார், அடுத்த வருஷம் தத்த சித்தமான சொந்த சபையில 700க்கு மேற்பட்ட உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். ஆமேன்னு நீங்க என்ன பண்ணோம்? ஆமே, கர்த்தர் செய்வார், அவரால் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி விசுவாசத்தோடு செய்யணும். பிரியமானவர்களே, கர்த்தர் திறந்து வைத்த தேசம், கர்த்தர் திறந்து கொடுத்த நன்மைகள் கிருபைகள் வழிவாசல்கள் அநேக வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும் போது அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்யவில்லை. என்ன பண்ணல? அடுத்த ஆசனா, தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். என்ன பண்ணலையா? அதன கர்மம் இருக்குது, அதுல துர்க்கர்மம் வருகுதா? கர்மம் என்னது? எதனா வைஃப்குள்ள சண்டை ஆயிடுச்சுன்னா கர்ம கர்ம கர்மன்னுவாங்க. தமிழ்நாட்டில் இங்கே ஜாஸ்தி அந்த வார்த்தை வராது, அந்த வார்த்தை சொல்லவே தெரியாது. துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமல் என்ன பண்ண? கர்த்தருக்கு என்ன செய்யலையா? ஊழியம் செய்யல. அதுக்கு என்னவா இருக்கிறோமா? இப்பொழுது நாங்கள் அடிமையா இருக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் பிரேயர். என்ன பண்ணா? துர்க்கர்மத்தை விட்டு திருந்தல, தேவ சமூகத்தில் உண்மையா வாழ, ஆவியானவர் மூலமாய் ஊழியக்காரர் மூலமாய் திருட சாட்சியை சொன்ன வார்த்தை அநேக டைம்ல கேட்கல. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யலையா? நம்மளை என்ன பண்ணல? கைவிடல. அவளை மிகுந்த இரக்கத்தினால தேவன் நம்மளை மரணத்துக்கு நேராக நடத்தாதபடி உயிரோடு காப்பாற்றி 31ஆம் தேதி தேவ சமூகத்தை நன்றி சொல்லும்படி கொண்டு வந்திருக்கிறார். பிரியமாவள, இது கடந்து போச்சு. என்ன ஆயிடுச்சு? அடுத்த நாட்கள் இருக்கிறது, அடுத்த வருஷங்களை தேவன் நம்மளை ஆசீர்வாதம் மாற்றணும்னா 38 வசனத்தை வாசிங்கள். இவை எல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். இப்ப என்ன பண்ணோம்? 31st நைட்ல உறுதியான உடன்படிக்கை, உறுதியான உடன்படிக்கை எடுக்கணும். உறுதியான உடன்படிக்கை மறந்துரும். அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? எழுதி வச்சு யார் ப்ரூவ் பண்ணாதே வாசிங்கள். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். இன்னைக்கு 31st நைட் எடுக்க போற முடிவு இருக்குது, உடன்படிக்கை இருக்குது. அது என்ன உடன்படிக்கையா? உறுதியான உடன்படிக்கை. அப்படி என்றால் இந்த ஆண்டு முழுசும் தான் தேவனுக்காய் வாழ போகிற 26 வருஷத்திலே ஒவ்வொரு நாட்கள் தேவன மகனாக மகளாக ஜீவிக்க போற ஆவியானவர் ஒவ்வொரு நாட்கள் தேவன் மூலமாய் கொடுக்கிற அந்த திட வசனங்களை நான் சாட்சியாக கை கொள்கிறேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த உறுதியை ராஜாவு ஆசாரியன் முத்திரை போட்டார். ராஜா என்றால் ராஜாதிராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரர் நிச்சயமாய் ஆம் என்று என் ஆண்டவர் என் ஜனங்களை ஆசீர்வாதம் மாற்று காரணம் 25ஆம் வருஷத்திலே தேவனுடைய சன்னிதியில் வந்து பட்ட பாடுகள் கஷ்டங்கள் அல்பமாய் எண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ராத்திரி வேளையில ஏறி இருக்கிற செபம் அதுதான். பிரியமானவர்களே, நீங்க அடைந்த வேதனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, பாடு இருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு இல்லையோ வேதனை இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு வேதனை இருக்குது. இந்த அக்கா இந்த வருஷம் வீடு கட்டணும்னாங்களே, இந்த ஐயா மகனுக்கு கல்யாணம் பண்ணாரு, இந்த வருஷத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னாரு, வண்டி வாங்குறேன்னு சொன்னாரு. அநேக வேண்டுதல் எங்களுக்கு காதுல துணித்துக் கொண்டிருக்கிற பிரியமானோட, இந்த காரியம் நடக்கணும்னா நீங்கள் உறுதியான உடன்படிக்கை எடுக்கணும். பிரியமானோட, உறுதியான உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை எடுத்தார்கள்? வேகமாய் வாசிங்கள். 10ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசிங்கள்.
பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். ஃபர்ஸ்ட் திடத்மா என்ன பண்ணோமா? நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்ய மாட்டோம், பராமரிக்க விட மாட்டோம். ஃபர்ஸ்ட் முடிவு சர்ச், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சர்ச். கொரியா தேசத்துக்கு இருக்கிற மக்கள் உலகம் முழுசு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகம் முழுசு ஆசீர்வாதமா இருக்க காரணம் தெரியுமா? பிரமல காலைல ஏஞ்சி உடனே 5 மணிக்கு ஏஞ்சிக்குவாங்க, 5:30 மணி 6 மணிக்கு ஏஞ்சி நேரா அங்கெல்லாம் எல்லா வெளிநாட்டுலாம் 90% வீட்டில் சமைக்க மாட்டாங்க, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவாங்க. ஏஞ்சி நேர தேவ சபைக்கு வந்து தேவ சபையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி மறுபடியும் அவன் ஆலயத்துக்கு போய் திருப்பி 5 மணிக்கு 6 மணிக்கு ஆஃபீஸ் நேர சர்ச்சு தான் வராங்க. பிரியமான அப்படி யாரನ್ನ வரீங்களா? யாரನ್ನ வரீங்களா? அப்படி அத்தனை அதிகாரிகள், அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அத்தனை அதிகாரிகள், ஆபீஸ்ல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், IPS IAS என்னென்ன பட்டம் பதவி இருக்கிறதோ அத்தனை பள்ளி ஏசப்பா பள்ளிகள். காரணம் தெரியுமா? எங்கள் ದೇವರ ಆಲಯத்திலே ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನನ್ನ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಅನ ಮಾಡಲ್ಲ, ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಲ್ಲ ಅಂತಿದೆ. ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ಹಿಡಿಗಿದೆ, ದೇವರ ஆலயவனே ಮಾಡಲ್ಲ. இன்னைக்கு இந்த ஆண்டிலே நீங்கள் தேவனுடைய செல்வத்தினால் ஆசீர்வாதமாய் வாழணும்னா இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவு எடுக்கணும். நான் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்ய மாட்டேன், பராமரிக்க விட மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? சர்ச் முடிஞ்சு ஓடுங்க தெரியுமா? கறி கடை கிட்ட, கோழி கடை கிட்ட, எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய மீன் போட்டிருப்பாங்க. போகும்போது மீனை வெட்டியிருப்பாங்க, வரும்போது காலி ஆகிட்டு இருக்கோம். ஏசுநாதரா மீன்னாதாரா? ஏசுநாதாரா மீன்னாதாரா இருக்கும். எனக்கு சேரு உட்காந்து, நீங்கள் உட்கார்ந்த சேரு அப்படி இப்படி திருப்பிட்டு போயிடுப்பீங்க. வீட்டில் அந்த வீட்டு புருஷங்காரன் அந்த வேஷ்டி இப்படி ரவுண்டு அப்படி விட்டுட்டு போகிறான் தெரியுமா, மடிக்காம. அதே மாதிரி விசுவாசிங்க சபையில் பண்ணுறீங்க. பிரியமா, தேவனுடைய ஆலயம் என்பது பிரியமா அந்நிய மக்களை நீ பார்த்துட்டு பாருங்க. ಸ್ವಾಮಿ ನನಗೇನೋ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ, ಪುಣ್ಯ ಬರುತ್ತೆ, ದೇವರ ಆಲಯದ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ, ದೇವಸ್ಥಾನದ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಪುಣ್ಯ ಬರುತ್ತೆ என்றாங்க. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவசனங்களே, இந்த ராத்திரியிலே கர்த்தரின் முன்பாக திட சாட்சியாக நீங்க உடன்படிக்கை ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்த ஆண்டிலே ஜனவரி 1 31 வரலும் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை பராமரிப்பே ஒரு காலம் அலட்சியமா எண்ண மாட்டேன்னு சொல்லணும். பிரியமானோட நீங்க முடிவு எடுத்து பாருங்க. கர்த்தர் அவருடைய செல்வத்தினால உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி வைப்பார். அது அநேக மக்களுடைய சாட்சி இருக்கிறது நேரம் இல்லை. மறுபடி நீங்கள் 10ஆம் வசனம் படிச்சுட்டு வாங்க. 10லிருந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. அவர்கள் சகோதரராகிய சபனியா, ஒபதியா, 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓகே படிங்க. ஓகே. கேலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோ, அசபியா, சக்கூர், செரபியா, செப்பனியா, ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும் ஜனத்தின் தலைவராகிய 20ஆம் வசனம் படி, 20ஆம் வசனம் படிச்சுட்டு வாங்க. மக்பியாஸ், மெசுல்லாம், ஏசு, மெஷயாபேல், சாதோ, யதுவா, பெலதியா, ஆனான், ஆனாயா. 29 படிங்க. 29 படிங்க. தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு. முதலாவதாக மோசே மூலமா கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நாங்கள் கை கொள்கிறோம் என்று பிரமாணம் பண்ணினார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தை அலட்சியமா எண்ணக்கூடாது. ஏதோ பேசுறார், யாருக்கோ சொல்றார், யாருக்கோ சொல்லல. கர்த்தர் எனக்கா பேசினார், என்னோடு பேசுகிறார். அந்த வசனம் மோசே பெறும்போது என்ன வார்த்தையை பெற்றான் அவன்? அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38 வாசிக்காத நேரம் இல்ல. மோசே தேவனிடத்தில் பெற்ற வசனம் என்ன வசனமா? என்ன வசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான்? வேதம் சொல்லுகிறது, நமக்கு சபைக்கு கொடுக்கும்படி அவன் ஜீவ வசனத்தை பெற்றுக்கொண்டான். அவன் மோசே பெற்ற வசனம் என்ன வசனம்? சபைக்கு கொடுக்கும்படி ஜீவ வசனத்தை பெற்றான். ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு நாட்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய சபையில் பிரசங்கப்படும் மோசேயின் நியாய பிரமாணத்தையும் நீதி நியாயங்கள் நியமங்கள் அத்தனையும் கை கொண்டு நடக்கிறோம் என்று அவர்கள் முதலாவது முடிவெடுத்தார்கள். பிரியமானவர்களே, என்ன முடிவெடுத்தார்கள்?
மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அத்தனை நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுவோம்? கை கொண்டு நடப்போம். வசனத்தை மிஞ்சி என்ன செய்ய மாட்டோம். அநேக நேரத்தில் இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் மன்னிச்சிடாரு, ஆண்டவர் எதுவுமே வருத்தப்பட மாட்டேன்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமான, ஒவ்வொரு வார்த்தை பைபிள் சொல்லுது, பரிசேயர் சதிசேயர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார்கள். ஆனால் அந்த பரிசேயர் சதிக்கு ஏசப்பா சொல்ல மத்திய 23:23 நியாயப்பிரமாண விசேஷங்களை விட்டு விடாதுன்னு சொல்றார். என்ன சொல்றார் ஆண்டவர்? நியாயப்பிரமாணத்தின் விசேஷம் இருக்கிறது. உட்கார்ந்து அத்தனை பேர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரியமானே, யார் பேர் சொன்னாங்க பேர் வேதத்தில் எழுதப்பட்டுவோம். நித்யானந்தான்ட்டு ஒருத்தகிறான், கைலாசால உட்காந்துக்கிறான். நித்யானந்தா யார் பேரு? எங்க ஏசப்பா பேரு. நித்யானந்த் யார் பேரு? ஏசப்பா பேர் நித்யானந்தா, அவன் வச்சுக்கிறான் பேரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கு அர்த்தம் இருக்குது பிரியமானே. நியாயப்பிரமாணத்தை மோசே மூலம் கூட நியாயப்பிரமாணம் ஒன்று அசடு பண்ண மாட்டோம், கை கொண்டு நடப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்கள். நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும். என்னது கலப்பட வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் வம்சத்தை அழிக்கும்படி கண்டுபிடிச்ச காரணம் என்ன? எஸ்தர் ஆமான் இருக்கிறானே, அவன் எஸ்தர் வம்சத்தில் அழிக்கும்படி கண்டுபிடிச்ச காரணம் என்ன? ஏமா ஏமா சொல்ல சத்தமா? யூத கரெக்ட். அந்த வார்த்தை முழுவடையில் இல்லம்மா, அவனிடத்தில் கண்டுபிடிச்ச குற்றம் என்ன? இல்லம்மா, எஸ்தர் 3:8 நேரம் 9 ஆயிடுச்சு, நேரம் இல்லை. ஏமா கேளுங்க. அப்பொழுது ஆமான் 3:8 அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. என்ன குற்றம்? அவங்க பண்ற வழக்கம் இருக்குது. அக்கா நம்ம அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி இந்த அம்மா எங்க உட்காந்துக்குது, பண்ணி பொம்பை குணிச்சிட்டு போய் உக்காந்துருக்குறது. நிறைய அக்காங்க சொல்லிக்கிற, சர்ச்சில் அக்காங்க, ரோட்டில் இருக்கிற அக்கா பற்றி நான் பேச மாட்டேன், மாதாக்கள் தான் சொல்லிக்கிறேன். எனக்கு அருமையான தேவசனங்களை ஆமான் கண்டுபிடிச்ச ஒரே காரணம், அவங்க பழக்க வழக்கங்கள் விகர்ப்பமா இருக்கிறது. இங்க அல்லேலூயா அல்லல் ஓயாங்க, இங்க தண்டார துதிப்போமே, தராத புருஷனை தூக்கி போட்டு மிதிப்போமே, இதுதான் விகர்ப்பம். காசு கொடுக்காத புருஷன் தூக்கி போட்டு மிதிப்போமே. பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருக்கணும். அவனும் நோக்கினா இவளும் நோக்கினா. சர்ச்சில் சைட் எடுக்கிற இடம் அல்ல. என்னது? அவன் புருஷனை பார்க்க இவன் கொண்டாடி போக, அவன் நல்லா இருக்கிற, இதெல்லாம் பிரியமான. எந்த காரணத்துக்கு நீங்கள் 13ஆம் அதிகாரம் அப்புறமா படிச்சு பாருங்க. இவங்க வேற இடத்துல பெண் எடுத்தாங்களா, வேறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, கல்யாணம் பண்ணிட்டு யூத பாஷை மறைஞ்சு அவங்க பாஷை பேசி நின்றாங்களா. எப்படி பண்ணியிருந்தாங்களா? யார் பாஷை மறந்துட்டாங்களா? யூத 13ஆம் அதிகாரம் நேரம் இல்லாதபடி அப்படி நான் சுருக்கமா சொல்கிறேன். யூத பாஷை மறந்து அவங்க பாஷை பேசுறாங்க. அப்படின்னா எனக்கு எப்போ நீங்களும் மற்ற ஜாதியோடு போறீங்களோ, மற்ற ஜனத்தோடு மற்ற இனத்தோடு பிணைக்கப்படுறீங்களோ, சாலமோன் போல ஆயிடுது. சாலமோன் மோவாபை நீங்களை திருமணம் பண்ணா என்னாச்சா? அவனுடைய இருதயத்தை அந்த மக்கள் அது பக்கம் திருப்பினார்களா? தேவன் முன்பாக அவன் விசுவாச பட்டியல் வர முடியாம பண்ணிட்டாங்க. பிரியமானோட இந்துலே கல்யாணம் பண்ணு தப்பல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து சபையின் மகளாய் மாறணும். நிறைய பேர் கல்யாணம் ஆக்டிங் பண்ண தெரியுமா? ஃபாதர் நீங்க சொல்ற மாதிரிலாம் கேட்குறேன் ஃபாதர், உங்க சர்ச்சு ரொம்ப பிடிக்கணுமா? ஏன்னா அவ பிடிச்சிருக்கோம், பாஸ்ட் பிடிச்சிருக்காது, அவளுக்கா இவரை பிடிச்சிக்கணுமா? ஃபாதர் ஃபாதர் எத்தனை மணிக்கு வரணும் ஃபாதர்? மாஸ் எத்தனை மணிக்கணுமா? மாஸ் முடிஞ்சு தாலி கட்டி கொடுத்து சென்று வாரு பூசை முடிஞ்ச உடனே நாலு அடுத்த வருஷம் காணும். கேட்டால் ஊட்டியில் இருக்கிறாரா, வேளாங்கண்ணியில் மீன் பண்ணி சாப்பிட்டுங்கிறாரா. அப்படி எங்கள் சபையில் ஒருத்தர் பண்ணாங்க. எங்க மீன் வாங்கி மீன் பறித்து சாப்பிட்டுக்கிறாங்களா. கலப்பட காரியம் இருக்கக்கூடாது. ஏசப்பா பிள்ளைகள், ஏதாவது விசுவாசுக்கு அவிசுவாசுக்கு பங்கேது. என்னது? விக்கிரத்துக்கும் தேவட ஆலயத்துக்கு கிறிஸ்துவுக்கு பேரையாக்கு பங்கில்லை. உண்மையான கிறிஸ்தவனா இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையதல் ஒளிந்து போய் எல்லாம் எப்படி இருக்கணும்? இனிமே ஜனவரி டிசம்பர்ல கலப்பட வாழ்க்கையை வாழ மாட்டேன், அதாவது தேவட ஆலயத்தை அலட்சியப்படுத்த மாட்டேன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன் என்று முடிவு எடுக்கணும். அடுத்த வசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். வாசிங்க. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும்
விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும். நாலாவது என்னவா, என்ன தடவை நம்பிக்கை பண்ணாங்களா? நீங்க 13ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சுட்டு பாருங்க, சும்மா படிக்காதீங்க. இதுல போய் மொபைல்ல லேப்டாப்ல ஆடியோ பைபிள் ஆன் பண்ணும். என்ன பண்ணும்? ஆடியோ பைபிள் ஆன் வரணும். இந்த ஓய்வு நாள்ல கழுதை மேல, குதிரை மேல, ஒட்டகத்து மேல பொருட்களை ஏற்றி போவாங்களா? ஓய்வு நாள் எப்ப முடியும்ட்டு ஒரு வாசல்ல நினைப்பாங்களா? மீன் எப்ப வரும்னு சொல்லி காத்திருப்பாங்களா? என்ன பண்ணிருப்பாங்களா? இன்னைக்கு அநேக மக்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதில்லை பிரியமானவள. ஞாயிற்றுக்கிழமை ஏமா வரனா, தண்ணி வந்துச்சுன்னு, ரெண்டாவது அண்ணி வந்துட்டானுவாங்க, மூணாவது பன்னிக்கறி கொண்டு வந்துட்டானுவாங்க. எனக்கு அருமையான உயிரே ஆயுட்கிழமை பிரியமானவள. நீங்க பாத்தீங்களா அந்நிய மக்கள் ஆசீர்வாதமா இருக்க காரணம் என்ன? அந்நிய ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்க காரணம் என்ன? தெய்வபூஜாசி சனிக்கிழமை ஆனா சனீஸ்வர பகவான், வெள்ளிக்கிழமை மாரியாத்தா, வேலைக்கிழமை குருவாரம் வந்தா குருராயர், புதன்கிழமை வந்தா எனது லட்சுமி, செவ்வாய்க்கிழமை வந்தா கார்த்திகன். இப்படி ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு தவறாம போறாங்க பிரியமான. நம்ம ஏதோ போனா போட்டோம் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை மாமா தாயன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூட என் ஆத்மாவே கத்தரி சொல்லுது, பாஸ்டர் பாஸ்டர் வந்துட்டு இருந்தனா யாரோ ஒரு பாட்டி பேசி நின்றுச்சு, அப்படியே டைம் ஆயிடுச்சுன்னு. நீங்க ஃபாரின்ல பாத்தீங்கன்னா அதனால தான் காசு ஜாம் பண்ணி காசு வாங்கி வைங்க, வெளிநாடு போயிட்டு வாங்கன்றது. ஊர் சுத்தத்துக்கல்ல, ஊழியர்களை பார்க்கறதுக்கு. சர்ச்சு 9 மணினா 8:45 உள்ள இருப்பாங்க. 8:45 ஒரு விசுவாசி வர மாட்டாங்க. ஒரு விசுவாசி என்ன செய்யறதுல வருதுல 8:40 8:30 வண்டியில் வந்தா கூட வண்டி அப்படியே ரவுண்ட் அடிச்சுப்பாங்க. சர்ச்சில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் ஜேசு வந்துட்டு அப்படியே கரெக்டாக வரும், ஆராதனை முடிச்சுட்டு போறாங்க. இன்னைக்கு அநேக மக்கள் ஆசீர்வாத குறை என்றால் ஓய்வு நாளை அசட்டை பண்ற பிரியமானவள. சர்ச் டைம்ல ப்ரோக்ராம் வச்சுக்கிறது. இந்த ஊர் உலகத்துக்கு அத்தனை பேர் ஃபங்க்ஷன் எனக்கு தான் வைக்கிறான். ஞாயிற்று கம்பெனிக்கார எப்பதான் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் ஃப்ரீயா கொடுக்குறான், ஞாயிற்றுக்கிழமை தான். அதை மிஞ்சினது தேவட ஆலய பிரியமானவள, தேவட ஓய்வு நாள் பிரியமானவள. நான் இயேசுவை ஏற்று மராட்டி குடும்பத்தில் காய் கட்லாஸ் கரம் மசாலா, நான் என்னது காய் கட்லாஸ் கரம் மசாலா, அவரை தேவன் சந்தித்த பிறகு 38 வருஷம் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்னாலும் ஒரு சண்டே நான் மிஸ் பண்ணதில்லை. 42 தேசத்துக்கு போயிருக்கிறேன், 63 மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன், இந்தியா விட்டு வேற எங்களுக்குலாம் போயிருக்கிறேன், 18 தீவுக்கு போயிருக்கிறேன். ஒரு நாளும் எந்த தேசத்துக்கும் நான் ஆட்கிழமை ஆறாவது தேசத்துக்கு போக மாட்டேன். ஊர் சுற்றுவேன், படம் எடுப்பேன், போட்டோ எடுப்பேன், எல்லாம் எடுப்பேன். ஆண்டோட பிரசங்கம் பண்ணி தான் வேற தேசம் இடத்துக்கு போக பிரியமானவள. இன்னைக்கு நிறைய மக்களுடைய ஆசீர்வாத குறை என்றால் ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணுது, அண்ணி வீட்டு போறது, மாமியார் வீட்டு போறது, என்னது அங்க வீட்டு போறது, இங்க பண்ணக்கூடாது பிரியமானவள. சிபிஎம் கார் ஆசீர்வாதமா இருக்கிற காரணம் என்ன சொல்லுங்க? சிபிஎம் சர்ச் இருக்கிறதே அவங்க ஆசீர்வாதமா காரணம் என்ன சொல்லுங்க? எந்த தேசத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் சர்ச் கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா அந்த டிக்கெட்டே புக் பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஏதோ தியானம் வச்சுன்னா நாகப்பட்டினம் இந்த சர்ச் இருக்கிறானுங்க. நாகப்பட்டினத்தில் 20,000 பேர் உட்கார சர்ச்சுக்குது. எவ்வளவு பேர்? ஆர்த்தர் செல்வராஜ் ஐயா எவ்வளவு பேர் உட்கார்றாங்க? அதை விட்டுறாங்க. வேளாங்கண்ணி மாதா அருள் இருந்த மாதாவே வாழ்க குமாரத்தில் வேண்டிக் கொள்வார். 20,000 பேர் உட்கார சபை நாகப்பட்டினம் இருக்குது. சென்னையில் 6 கணக்கான சபை இருக்கிறது. அதே போல இன்னைக்கு ஓய்வு நாள் அசட்டை பண்ணுகிற, அன்னைக்கு தான் பிளான், அன்னைக்கு தான் வேலை, அன்னைக்கு தான் காரியங்கள், அன்னைக்கு தான் சீரியல், அவன் வேற சன் டிவிக்கார வர காண தவறாதீர்கள். திரைக்கு வந்த சில மாதங்களே ஆனா அவன் வேற போடுறானா, அது சேனல் மாத்தி மாத்தி சோதனையா இருக்கும். என்ன இருக்கும்? கே டிவி, அந்த டிவி, இந்த டிவி, காண தவறாதீர்கள். திரைக்கு வந்து சில நாட்களே ஆன புத்தம் புதைய படம் அப்படின் போது என்ன ஆகும்? இது போல தேவட ஆராதனை நேரத்தை விட்டு எந்த காரணத்து கொண்டு நீங்கள் ஜனவரி 1 முடிவெடுங்க. ஆண்டவர் எத்தனை கஷ்டம் மழையை பண்ணி, நீங்க நேபாளில் போயிட்டு பாருங்க, ஹிமாலயில போயிட்டு பாருங்க, சைனால போயிட்டு பாருங்க, நியூசிலாந்து போய் பாருங்க, பனி அப்படியே கொட்டும். அந்த பனியில் போய் ஆராதனை போவாங்க. நம்ம சின்ன மழை வந்தாலும் ஆராதனை பண்ணோம், அலட்சியப்படுத்துற பெரியமானால நாங்கள் ஓய்வு நாளை அசட்டை பண்ண மாட்டோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலின் 3 1 பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். கடன் பாஸ்ட் வாங்கினா பாஸ்டே கட்டணும். என்ன பண்ணுமா? எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். எப்படி? காணிக்க வேற, தசமபாக வேற, அடுத்த செக்கல்ல கொடுக்க வேண்டிய பணம் வேற. என்னது நான் சொன்னது? அந்த பொறுப்பை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம் பிரியமானவள. நீங்க அப்படி பண்ணி பாரு. எங்க சபை சின்ன சபை,
100 பேர் தான் இருக்கிறோம். 5 பிரான்ச் சர்ச் வேறு வேறு இருக்குது. 5 பீடத்தில் பட்டடங்குது. 30 பேர் 50 பேர் தான் இருக்கிற சிறிய ஒரு கூட்டத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். எங்கள் சபையில் தேவோட ஆராதனை சொல்ல குடிக்கிற பாட்டில் 100 பாட்டில் கொண்டாந்து காலைல வந்துடுது. ராபோஜன பன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராபோஜன திராட்சரசை கொண்டு கொடுக்குறாங்க. டீ பிஸ்கெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எவ்ரி சண்டே. நான் சொன்ன வார்த்தை புரியுதா? 500 பேர் 1000 பேர் இல்லை கொடுத்துட்டு பிரிமானோட அதோடு கூடிய சாப்பாடு ஃபர்ஸ்ட் வீக்கு சாப்பாடு ஒருத்தர் பொறுப்பெடுக்கிறாங்க. எடுத்துட்டு வருஷத்துக்கு 6 துணி வாங்கி கொடுக்குறாங்க. எத்தனை துணி? 6 துணி எனக்கு மனைவிக்கு. அது போக பிரியமானோட சபையில் இருக்கிற அத்தனை பேர் தசமாக கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கீழே படிங்கிட்டு அந்த வசனம் முதல் பேரான அடுத்த வசனம் முதல் பேரான நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக அடுத்த வசனம் அதுக்கு நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் எங்க வீட்டுது குடும்பத்துக்கு முதல் பலன் தேவனுக்கு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? சபைக்கு வரவங்க சபைக்கு வரும்போது ஐயா வேலை செஞ்சுன்னு இருப்பார். அப்போ 2000 கொடுத்துன்னு இருப்பாங்க. அந்த 2000 கண்டினியூ பண்ணுவாங்க 2000 வருஷமாக. எப்படி ஏசப்பா வருவாரு? நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சதானே ஏசு வருவாரு. வீட்டுல சபைக்கு வந்து ஜோம் பண்ணி கத்தர் 3 பேர் 4 பேர் வேலை கொடுத்துக்கிறாங்க. 4 பேரோட தசமபாக வந்து நின்ற சபைக்கு ஒரே ஒருத்தர் ஐயா கொடுத்தார், ஐயாதே ஓடிக்குது. அம்மா கொடுத்தார், அம்மாதே ஓடி நிற்கிறது. பைபிள் சொல்லுது அந்த தசமாக ஃபுல்லா நீங்க நிதானமா படிச்சு ஆடியோ பைபிள் ஆன் பண்ணி கேட்டு பாருங்க பிரியமானவளே. எங்கள் குமாரர்கள் நிறைய பேர் சபைக்கு சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு யூத் மீட்டிங் நடத்துறதுக்கு தாய்மார் கூட்டம் நடத்துறதுக்கு வருதுல முன்னாடி எந்த வேலை இருந்தாலும் சபை இருக்கிற மக்கள் முன்னாடி வர வேண்டும் பிரியமானவளே. அதாவது அதோடு கூடிய தசமவாக காணிக்க வேற தசமவார அதாவது எக்ஸ்ட்ரா அதாவது நடக்கிற அத்தனை ப்ரோக்ராமுக்கு நீங்கள் பணங்களை கொடுக்கணும் பிரியமானவளே. நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னேன். தண்ணி பாட்டில் 100 பேர் ஒரு நாளில் 5 ரூபாய் காயினை ரொப்பிட்டு வந்து அதில் தண்ணி குடித்தோம். 5 ரூபாய் காயின் ரொப்பிட்டு வந்து குடித்தோம். இன்னைக்கு ஃபுல் பேர் பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் சொல்லுங்க? ஆசைப்பட்டேன் நான். ஆண்டவரே நான் ஃபாரின் போய் பழக்காயிட்டுக்குது. எனக்கு மாதத்துக்கு ஃபர்ஸ்ட் வாரம் லாபம் கொடுப்பேன், 2வது 3வது அங்கே போகிறேன். காரணம் என் பையன் மனைவி உடம்பு 6 பேர் பிரசவம் பண்ணுறாங்க. அது போக பாஸ்டர் ஃபெலோஷிப் பிஷப் யார் ஃபோன் பண்ணாலும் பிரசவம் பண்ணிட்டு போகிறாங்க. அலசப்படுத்தலை எங்கள் சபையை 20 வருஷம் உயிராக கொடுத்தேன். 600 பேர் 300 பேர் ஓடி போயிட்டாங்க. அதுதான் பேஜாரே. வெளிநாடு போகிறேன் நான். எவ்வளோதான் ஜாம் பண்ணுது, எவ்வளோதான் பிசாசுக்காக ஹாஸ்பிட்டலுக்காக ஜாம் பண்ணதுக்காக மந்திர கோர்ட் கேஸ்க்கெல்லாம் போய் நின்று வந்துக்கிறேன். வேற சபைக்கு போயிடறான் பக்கத்துக்கிற சபைக்கு. அது வருத்தமாயிட்டு வெளியூர் போக ஆரம்பிச்சு அங்கே பார்க்குற பெருமாவில் அங்கே பார்த்தீங்கன்னா டீ அவங்களே பண்ணிக்கலாம். அங்கே சாப்பாடு ரெடி இருக்கும். அவங்களே எல்லாம் டீ காஃபி எல்லாம் பண்ணிக்கலாம், ஜூஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆசை இருந்துச்சு. ஆண்டவரே எங்கள் சபை உருவாகும் வரணும் என்பது கேஸ் அப்படின்னா ஃபுல் 28 இருக்கிற பாட்டில் அது இதை 4 கொண்டு வந்து இறக்குறாங்க பிரியமானவில். ஏன்னா ஆசுவால் அவளுக்கு கொடுக்குறோம், பணக்காரங்கள இல்லை கொடுக்குறோம். யாரில்ல இந்த தண்ணி பாட்டு கொடுக்குறோம். சவப்பெட்டி செய்கிறவர் யார்? ஒரு பாக்ஸ் காஃபின் பாக்ஸ் பண்ணுறவர் இதில் கடை வச்சுக்கிறார். சவப்பெட்டி எவ்வளோ வியாபாரம் ஆகும்? யாரோ செத்ததான் அவங்களுக்கு வியாபாரம். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனக்கு வந்த ஆதாயத்தில் தேவடி பிள்ளைகள் தாகத்திக்க பாட்டில் கொண்டு கொடுப்பாங்க. நீங்கள் அதை முடிவு எடுக்க பிரியமானோட. எங்கள் சபையில் இத்தனை வருஷமாக ஒருத்தர் தசமாக தான் கொடுத்தேன். 4-5 பேர் வேலை செஞ்சு நிற்கிறீங்க, 3 பேர் செஞ்சு நிற்கிறீங்க. வேறு வருமானம் வருது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடம் அங்கே கட்டணும் இங்கே கட்டணும் இருந்தால் ஒரே டைம் எதனா வாரியும் போயிடுவான் பிரியமானோட. அப்படி இல்லாதபடி நிறைய பேர் ஓட்டின்னு போகிறாங்க பார்த்தீங்களா? போட்டியெல்லாம் போயிடுது அவங்களுக்கு. ஓட்டி ஆராதனை விட்டுச்சு, ஜபம் விட்டு போயிடுது, போட்டியெல்லாம் போயிடுது. அப்படி பண்ணாதபடி முடிவெடுங்க. ஆண்டவரே எங்க வீட்டில் 3 பேர் வேலை செய்றாங்க, 4 பேர் இது வரலும் ஒருத்தர் நான் தசமாக கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன். அதிலும் காணிக்கை வந்து 10 ரூபாய். இன்னைக்கு என்ன வேடிக்கை தெரியுமா பிரியமானோட? காணிக்கை பட்டியல் காயின் கிடைக்குது பிரியமானோட. காயின் போடலாமா? ஏசுனா அது அவ்வளோ கேவலமா? ஏதோ ஒரு வாரம் கிடைக்குது, வாரம் கிடைக்குது. எப்படி இருக்கும்? நான் சொன்னது 10 ரூபாய் சில்லறை பண்ணி போறது. என்ன பண்ண போறது? சம்பளம் எவ்வளோ இருந்துச்சு? வீட்டு வேலை செய்றவங்க எவ்வளோ சம்பளம் பிரியமானோட? வீட்டு வேலை செய்றவங்க எவ்வளோ சம்பளம்? கம்முனலில் இருக்கிறாங்க வீட்டு வேலை செய்றவங்க தெரியுமா? 20,000 ரூபாய் சம்பளம், 15,000 சம்பளம். ஒரு வீட்டு இது 4-5 வீடு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்க்க தேவன்கிட்ட வராமல் கிழிஞ்சு போகிற நோட்டு போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது பிரியமான. நான் என் மனைவிட்ட சொல்லிட்டு இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ண பாரு, யார் கிழிஞ்சு போன நோட் போட்டிங்கோ ஏன் சொல்லிடுங்க, உங்களுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லாட்டுக்கிறேன். 100 ரூபா கொடுத்துட்டுக்கிறேன். அப்படி இனிமே போடாதீங்க, 100 ரூபா வச்சுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க நீங்கன்ட்டு. எனக்கு அருமையான ஒரு முடிவு எடுத்தார்கள். இதுவரையிலும் எப்படி இருந்தோ தெரியாது. ஓடிச்சு வண்டி 25 வருஷம் ஓடிச்சு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம். தேவனுடைய ஆலயத்தை அலட்சியப்படுத்த மாட்டோம். தேவனுடைய வீட்டின் மேலக்கு முன்னாடி நிற்போம்.
இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வோம் சொல்லி முடிவு பண்ணி பாருங்க. 13ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் வேற ஜனங்க கேட்கப்பட்டது. சந்தோஷம் தேவன் கொடுத்தாரா? 13ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. தேவன் அவங்களை ஆசீர்வதித்தார். சந்தோஷம் வேறவங்களுக்கு கேட்கப்பட்டதா? ஆ 12ஆம் அதிகாரம் 42 43 வாசிங்க. மாசேயா, செமாயா, எலேயா, எலியாசார், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஏசேர் என்பவர்களும் நின்றோம். பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய யெஷராயியும் சத்தமாய் பாடினார்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால். யாருக்கு இல்ல, யாருக்கு மகா சந்தோஷம் உண்டு பண்ணினாரு? இல்லம்மா, யாருக்கு மகா சந்தோஷத்தை உண்டு பண்ணினார்? நாங்கள் இன்னிலிருந்து உடன்படிக்கை சேல்ஸில் உறுதியான உடன்படிக்கை பண்ணாங்களே, அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை உண்டு பண்ணினார். இன்னைக்கு நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா அது மனுஷன் முன்பாக அல்ல, தேவன் முன்பாக நீ செய்யற உடன்படிக்கை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவர் தயவுள்ள தேவன் அந்த மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணினாரா? படிச்சுட்டு வாங்க. ஸ்திரீனால் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. யாரு தூரத்தில் கேட்கப்பட்டது? யாரு தூரத்தில் இருக்கிறவங்க? யாரு? புரஜாதிங்க, சொந்தக்காரங்க. அந்த நாய் கோயிலுக்கு போய் பிச்சைக்காராய்ச்சான்வாங்க. அந்த நாய்க்கு இந்த செய்தி போ நம்மளை கேவலமா பேசுது. என்னது தூரத்தில் அந்த அம்மா என்ன பண்ணிங்குது? என்னாங்கோ அது அம்மா வீடு சேல் பண்ணிச்சாமே, வீட்டுக்கு எல்லாம் போயிடுச்சாங்க. அந்த மக்கள் நம்மளுக்கு கொடுத்து சாட்சி கொடுப்பாங்க. தூரத்தில் இருக்கிறவங்க கேவலப்படுத்துறாங்க தெரியுமா? அந்த மக்கள் காதில் என்ன பண்ண போகுது? சந்தோஷ செய்தி வரப்போகுது. உங்கள் சொந்தக்காரங்க, வேலை செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, குடியிருக்கிற மக்கள் இடத்துல. நாங்கள் நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எங்கள் வீடு ஷீட் வீடாக இருந்துச்சு. 1500 ரூபாய் வாடகைக்கு வந்தோம். எங்கே வந்தோம்? 1500 வந்தோம். இப்போ அதே வீடு 20 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு இப்போ 1 கோடி. அது எத்தனை கோடி? 20 ಲಕ್ಷ ಕೊಡ್ತು ವಾಂಗಿಟ್ಟೆ 1 ಕೋಟಿ. ಜನಗಳು ಚಂಡೆ ಬಂದಾಗ ಸ್ವೀಟ್ ಮನೇಲಿ ಇದ್ರು, ಇವಾಗ ಜಂಬ ಮಾಡ್ತಾವ್ರೆ ಅನ್ನುವಾಗ. ஏமா ஏசப்பா கொடுத்ததம்மா எங்களுக்கு. யார் கொடுத்தது? அப்படி நிச்சயமா தூரத்தில் இருக்கிறவங்க நம்ம சந்தோஷம் கேள்விப்படும். அவங்க வாயில் சாட்சி கொடுப்பாங்க. சண்டை நடந்தது வண்டி நிற்க வச்சிருக்கிறாங்கன்ட்டு. இந்தமா சொல்லிங்க, எதை பற்றி சொல்லிங்க? பில்டிங் பற்றி சொல்லிங்குது. எனக்கு அருமையான தேவசனே, நீங்கள் இன்னைக்கு ராத்திரி 31st நைட்டில் திருட உடன்படிக்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா வர நாட்களை, வர வருஷங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், சபையில் மக்களை மிகுந்த சந்தோஷத்தை தேவன் கொடுக்க போறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, ஒரே நிமிஷம் ஒப்பு கொடுத்து நான் ஐயாவுக்கு இடத்துல ஒப்பு கொடுக்க போறேன். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, ஆனாலும் சில நேரத்தில் நாங்கள் நன்றியா இருக்கலாம் ஆண்டவரே. திருட சாட்சியை சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்கல ஆண்டவரே. இளைப்பாறுதல் கொடுக்கிற நமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இனிமே ஆண்டவரே ஒரு திருட சாட்சி, துட நம்படிக்கை இந்த ராத்திரி வேளையில் எடுக்க போற ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நேரத்தில் வந்து விட்டு இருக்கிறோம். இனி 2 மணி நேரத்தா இருக்குது புதிய வருஷத்தில் வரப்போறதுக்கு. இந்த நாட்கள் நான் முடிவு எடுக்க போறேன். தேவனுக்காய் நான் வாழ போகிறேன். தேவனுடைய ஆலயத்தை அலட்சியப்படுத்த மாட்டேன். தேவ சன்னிதம் செலுத்தப்படுகிற அத்தனை பலிகளும், பலிபடுத்த செலவு, தூப கலசமோ, தேவ சமூக அப்பமோ, ராபோஜன் ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன். ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் முடிவெடுத்து பாருங்க பிரியமானவர்களே. அதே ஜனத்துக்கு தேவன் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தாரா? நிச்சயமாய் ஒரு நாள் சபையாய் பாடாண்ட நன்றி சொல்ல போகிறோம். எப்படி அந்த மக்கள் புதிய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி சந்தோஷப்பட்டார்களோ, அதே போல் கம்ஃபர்ட் மினிஸ்ட்ரிக்கு தேவன் புதிய சபையிலே எல்லா ஜனங்களும் நின்று பாடத்தக்கதாக தேவன் அபிஷேகம் நாட்கள் வரப்போகுது. தேவன் சபையை கட்டி நிறுத்தும் போது உண்டான சந்தோஷம் நிச்சயமாய் அநேக மக்கள் கேள்விப்பட போறாங்க. அந்நிய மக்கள் முஸ்லிம் பேசுவாங்க, கீழே இருக்கிற கடைக்காரர் பேசுவார்கள். வந்தபோது சின்னதா இருந்தாங்க, பெரிய சபை கட்டியிருக்கிறாங்க. வரும்போது வாடகை வீட்டில் இருந்தாங்க, சொந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. வரும்போது சபைக்கு நடந்து வந்தார்கள், கார்ல வரார்கள். இப்போ அப்பே கீழே டிராபிக் ஜாம் ஆச்சு தெரியுமா?
என்ன தெரியுமா, எங்க சபை மக்கள் நிக்க வச்சுக்கிற வண்டி அந்த மாதிரி. நீங்க ஞாயிற்றுக்கிழமை எப்பால போயிட்டு பாருங்க, டிராபிக் ஜாம் ஆகுது அரவர். காரணம் என்றால் சபையிலிருந்து ஜனங்கள் வராங்களே, அந்த ஜனங்களோட வண்டி டிராபிக் ஜாம் ஆகுது. அந்த மாதிரி எங்க சபையை கட்ட நிறுத்த போறார், சபையை கட்ட போகிறாரு. சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ண போறோம். பிரதிஷ்டை பண்ண உண்டான சந்தோஷம் தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு கேட்க போகிறது. தேவட பாரு, நாம் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் தேவட பார்வையில் அல்பமானதல்ல. இடம் வாங்குறது கதறினோமே, ரிஜிஸ்டர் பண்ணும்போது கதறினோமே, பாக்கி பணம் கொடுக்கும்போது கதறினோமே, ஒவ்வொரு பிளானுக்கு கதறி கொண்டிருக்கிறோமே, அஸ்திவாரம் போடு கதறிக்கிறோமே. இத்தனை பிரயாசங்கள் ஆண்டவரே உன் பார்வைக்கு அல்பமா இருக்க கூடாது சொல்லும் போது கர்த்தர் இறங்கினார். பிரியமானவர்களே, இறங்கி என்ன மக்கள் வேதனைப்பட்டார்களோ, என்ன மக்கள் கண்ணீர் வடித்தார்களோ, என்ன மக்கள் நின்று அனுபவித்தார்களோ, அந்த மக்கள் வாயிலே சொன்னாரே தேவனுக்கு மிகுந்த காரியங்களை, பெரிய காரியங்களை செய்தாரு சொல்லி அந்த இடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நிச்சயமாக ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய போகிறார். உங்க குடும்பத்தை தேவன் கட்ட போகிறாரு. உங்க தொழிலை தேவன் கட்ட போகிறாரு. உங்க பிள்ளைகளை திருமண வாழ்க்கை நல்ல மாப்பிள்ளை தேவன் கட்டுப்படி உதவி செய்ய போறார். நீங்க உடன்படிக்கை மட்டும் பண்ணிட்டா போதும். எல்லா நேரத்துல சபை முதல் ஆண்டவரே, ஓய்வு நாள் முதல் ஆண்டவரே, வசன வசன ஜீவ வசன ஆண்டவரே, எங்களால் முடிந்த அளவுக்கு தேவன் ஊழியம் செய்யற ஆண்டவரே. தசமமாக காணிக்க தேவ சமூக அப்பத்தை பலிகளை நாங்கள் அலட்சியப்படுத்த மாட்டோம். பாட சொன்னா, ஆராதிக்க சொன்னா, ஊழியம் செய்ய சொன்னா, பிரசங்கம் பண்ண சொன்னா, சாட்சி சொன்னா வெக்கப்பட மாட்டோம் ஆண்டவரே. உடன்படிக்கை பண்ணுங்க, மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் வாழ்க்கையில் கொடுக்க போறார். தொடர்ந்து ஐயா நடத்து. என்னை நடத்திடும் பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனின் பூர்வமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் காணிக்கைப்பட்டில போடலாம். நான் நம்பிடும் தேவன் பூர்வமாயிருப்பதால் எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்று நம்மை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்று நம்மை நிற்கிறார். எதிர்ந்த வெள்ளம் வந்தார், ஆவியானவர் ஒளியேற்றுவார். எதிர்ந்த வெள்ளம் வந்தார், ஆவியானவர் ஒளியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே முந்தினதை நீ யோசித்தாயே, பூர்வமானதை சிந்தித்தாயே. முந்தினதை நீ யோசித்தாயே, பூர்வமானதை சிந்தித்தாயே. மேலானதை நீ சுதந்தரித்து தேவன் செய்வார். பயமில்லையே மேலானதை நீ சுதந்தரித்து தேவன் செய்வார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை
ஒப்பு கொடுப்போம். நாங்கள் தேவனுடைய வேலைகளை தேவனுடைய ஆலயத்தில் செய்வோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். எங்கள் குமாரர்களை அந்நிய குமார்த்திகளுக்கு கொடுக்க மாட்டோம், எங்கள் குமார்த்திகளை அந்நிய குமாரருக்கு கொடுக்க மாட்டோம் என்று இரண்டாவதாக கூட தீர்மானம் பண்ணினார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய தசம பாகத்தை எல்லாம் ஆலயத்திற்கு கொண்டு வருவோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தேவனுக்காக நாங்கள் வைராகியமாய் வாழ்ந்து ஓய்வு நாளை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம், ஓய்வு நாளை அசட்டை செய்ய மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமையானால் நாங்கள் தேவ ஆலயத்தில் ஒழுங்காக வந்து தேவனை ஆராதிப்போம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊழியக்காரர் மூலமாக தேவன் எங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று தீர்மானம் செய்தார்கள். தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியை எல்லாம் படித்துக் கொண்டே வந்தால் நிறைய காரியங்கள் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். கபான் கரபால சம்பரபலி தூர ஹம்பரபால பாரபால தூரியா. நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிறாய்? தேவனுக்காக என்ன காரியம் செய்ய போகிறாய்? தேவனுக்காக எதை கொடுக்க போகிறாய்? தேவனுக்காக எவைகளை இழக்க போகிறாய்? நீ எடுக்கிற தீர்மானம் அது பிரயோஜனமான தீர்மானமாய் இருக்க வேண்டும். நீ எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுக்கு அது உபயோகமாக காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுங்கள். ஆவியானவரே, நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க எனக்கு ஞானத்தை தாங்க, அவைகளை கை கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இந்த வருடம் எப்படியோ நாட்களை கழித்து விட்டோம், இஷ்டம் போல வாழ்ந்து விட்டோம். 2026 புதிய தீர்மானங்களுடன் வாழ்ந்து உமக்கென்று வைராகியமாய் வாழ்ந்து ஜீவித்து உமக்கென்று சேவை செய்து உம்முடைய வருகையில நாங்கள் காணப்படுவோம் என்று சொல்லி வாலிபர்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் நாம் தேவனுக்குள்ளே தீர்மானம் பண்ண வேண்டும். தீர்மானம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவார், மிகுந்த ஆறுதலை தருவார். குடும்பங்களில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும், வேலைகளிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும், வருமானங்களிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் கர்த்தருக்கென்று கொடுக்காதவர்கள் வருகிற வருடத்திலிருந்து நான் தசம பாகம் காணிக்கைகளை கொடுத்து ஓய்வு நாளை கை கொண்டு எங்கள் குமாரர் குமார்த்திகளை உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் திருமணம் செய்து கொடுத்து சொல்லுகிற வசனங்களை நாங்கள் கேட்டு தேவனுடைய சபையில என்ன ஊழியங்களை செய்ய வேண்டுமோ அவர்களை செய்யவும், வெளியில ஊழியங்களை செய்து சபைக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வரவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்த நியாயாதிபதிகள் மேல தேவன் சந்தோஷப்படுகிறார் என்று நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல தேவன் சந்தோஷப்படுவார். தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த இரவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களை வருகிற வருஷத்தில் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய ஆவியானவராலே எங்களோடு நீ பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கைகள் தசம பாகங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்தின் காலை ஆராதனைக்கு எல்லோரும் வந்து கலந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நாளை தினத்தின் 3 ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இந்த வருடம் முழுவதுமாய் எங்களை காப்பாற்றி சுகம் கொடுத்து பலம் கொடுத்து ஆரோக்கியம் தந்து இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே கடைசி இரவிலே எங்களை கொண்டு வந்தபடியினால நன்றி சொல்லுகிறோம் அப்பா. புதிய வருஷம் புதிய நாட்களை தொடங்க எங்களுக்கு நீ கிருபை தருகிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனை கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
செய்தி கொடுத்த ஊழியரையும் அந்த சபையின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். என்னையே தருகிறே ஜீவபலியாக, என்னையே தருகிறே ஜீவபலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட சகல ஆசீர்வாதங்களுடன் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் 7 மணிக்கு ஒரு ஆராதனை இங்கே உண்டு, 9 மணிக்கு இங்கே உண்டு. வெங்கடேஸ்வரத்தில்